வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. நாம் டெய்லி சாயந்தரம் 4 மணிக்கு அடுத்த நாளுடைய ராசி பலனை தினமும் பதிவிட்டு வரங்க நான் வஜ்ரம் அஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனலில். அதை தொடர்ந்து இப்போ வார ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு கணிப்பு கிரக அமைப்புகள் அந்த வாரம் ஃபுல்லாக எப்படிலாம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி ஒரு பலன் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பலன்களே வருதுங்க. நீங்கள் பார்த்துட்டு எப்படின்னு பார்த்துட்டு வஜ்ரம் அஸ்ட்ரோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கங்க, வழக்கம் கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ரைட்டுங்களா? வாங்க நேரடியாக மேசராசிக்கு போகலாங்களா? இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாராந்திர பலன் சொல்லக்கூடிய பிப்ரவரி 2026 23ஆம் தேதியிலிருந்து மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் என்ன பலன்கள் இருக்க போதோ எல்லா ராசிக்கு அப்படின்னு பார்க்க போகிறோங்க. அதுவும் இந்த வாரம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 11ஆம் வீட்டில் பலமாகவும், குரு பகவான் 2ஆம் வீட்டில் வக்ர நிலை நீங்கி தனலாபத்தை தரக்கூடிய இடத்திலும் இருக்காங்க. ராகு 12லும் கேது 6லையும் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இதுதான் இந்த வாரத்தினுடைய பொதுவான ஒரு கோச்சார அமைப்பாக இருக்குதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தின் ஆரம்பமே ஒரு அமர்க்கலமான தொடக்கமாக இந்த மேசராசிக்கு இருக்குது. வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டுங்களா? பொதுவாக உங்களுக்கு இந்த ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவை சந்திரன் வாரம் முழுசும் பல்வேறு கோணங்களில் இருந்து பார்த்துட்டே இருக்கார். புரியுதுங்களா? அப்படி தொடர்பு கொள்வதால் மன தெளிவும் பணவரவும் இந்த வாரம் உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட கருத்து. ரைட்டுங்களா? நிலுவையில் இருந்த ஒரு பாக்கி சாக்கி எல்லாம் கொஞ்சம் வசூலாகக்கூடிய கைக்கு வரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்குது. பொருளாதார முன்னேற்றத்துக்கு பஞ்சம் இல்லைங்க. ஆனால் வெளியூர் பயணம் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் உஷார் தேவை பொதுவான இந்த கட்டத்தை வச்சு பார்க்குறப்போ. ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு மனசு ரொம்ப தெம்பாக தைரியமாக உற்சாகமாக இருக்குங்க. அதே சமயத்தில் வார கடைசியில் வர வர என்ன ஆகுனா கொஞ்சம் வீண் குழப்பம் வரும். கம்முன்னு குலதெய்வத்தை கும்பல சாமி நம்பலை அப்படின்னு அந்த மனமே அப்படியே கொஞ்சம் மாறும். பிறல் மனம் சொல்லுவாங்களே அப்படி மாறி வரும். அதனால் நீங்கள் குலதெய்வத்தை மனசார கும்பிட்டுட்டு நிதானமாக இருங்க இந்த வார கடைசியில் அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல இந்த வாரத்தில் உடல்நிலை அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் அப்பப்போ ஹீட் உஷ்ணம், உடம்புக்கு கொஞ்சம் உஷ்ணம் ஏறுற மாதிரி இருக்குது. வயிறு சம்மந்தமான உபாதைகள் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. நல்ல இளநீர் குடிங்க. இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த ஜூஸு கூலிங்காக உடம்புக்கு கொடுத்துட்டே இருங்க. ரைட்டுங்களா? வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலதிகாரிங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. புதுசாக வேலை தேடுபவர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல அமோகமான செய்தி ஒன்று வந்து சேருதுங்க. ரைட்டுங்களா? தொழிலை பொறுத்த வரைக்கும் மிஷினரி வேலை செய்கிறவங்க, இல்லை மிஷினரி தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கு லாபம் அதிகரிக்குது. புதிய முதலீடுகள் செய்வதற்கு இந்த வாரம் ஒரு சரியான வாரமாக இருக்குது. எந்த நாளில் பண்ணலாங்கிறது நீங்கள் டெய்லி ராசி பலனில் நான் கிரகச்சாரத்தை வச்சு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ வந்து பாருங்கள். ரைட்டுங்களா? வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்கள் வரத்து, அதாவது வாடிக்கையாளர் வந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கு சரியான நேரமாக தான் இந்த வாரம் ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் பாக்கி வச்சவங்க, கடன் சொன்னவங்களாம் தேடி வந்து பணத்தை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அதனால் பொருளாதார முன்னேற்றம் வியாபாரம் தொழிலில் நல்லாவே இருக்குது. ரைட்டுங்களா? பொதுவாக விவசாயத்தை பற்றி ஒன்று சொல்லணுங்கிற ஒரு ஐதீகம் இருந்தது. இப்போ நாம் இப்போ தான் அதை எடுத்து வச்சுருக்கிறோன்னு வச்சுக்கல. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த வாரம் ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்குதுங்க. இந்த வரப்பற்ற வேலை செய்கிறது அது மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் அதை முடியுங்க. சந்தையில் விளைச்சலுக்கு நல்ல விலை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. விவசாயம் நல்ல செழிப்பாக இருக்குது உங்களுக்கு இந்த வாரத்தில் மேசராசி நேயர்களுக்கு. ரைட்டுங்களா? அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகள் நடக்கக்கூடிய இந்த வாரத்தில் எடுத்த காரியம் கைகூடும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நண்பர்கள் நண்பிகள் எல்லாம் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. பணப்புழக்காட்டம் பொருளாதார முன்னேற்றம் சீராக இருக்குதுங்க. ஒரே ஒரு எச்சரிக்கை என்னென்னா வண்டி வாகனத்தில் போகிறப்போ இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக போங்க எங்கே போனாலும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு பலம் அப்படின்னு பார்த்தா இந்த வாரத்தில் தைரியம் சொல்லலாம். பலவீனம் அப்படிங்கிறது ஒரு வேகமான ஒரு முடிவெடுக்கும் தன்மை, அதை கொஞ்சம் குறைச்சிக்கோம். ரைட்டுங்களா? பரணியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு வண்டி வாகன யோகம் இந்த வாரமே நல்லா இருக்குது. ஏதோ ஒரு நாள் பண்ணுவீங்க. எந்த நாள் எப்படி வாங்கலாங்கிறது தினசரி ராசி பலன்கள் தான் கணிக்க முடியுங்க. இது வாரத்தின் பொதுவான பலன், அதனால் அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, ஏதாவது ஒரு புதிய பொருள் வாங்கக்கூடிய அமோகமான அமைப்பு இருக்குதுங்க. ரைட்டுங்களா? குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய கடன்கள் ஏதாவது இருந்தால் தீரக்கூடிய தன்மையும் இருக்குது. பொது காரியத்தில் ஈடுபாடு இந்த வாரம் அதிகமாக இருக்குதுங்க. நீங்கள் என்னென்னா கொஞ்சம் அதீதமான பேச்சாற்றல் மிக்க திறமை இருந்தால் கூட எங்கே எதை எப்படி பேசணுமோ அப்படி அளந்து பேசுங்க. அதுதான் இந்த வாரத்துக்கு உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு பலம் அப்படின்னு பார்த்தா வசீகரம், பலவீனம் அப்படின்னு பார்த்தா பிடிவாதம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பரணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை 1ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி அரசாங்க வேலைகள் உங்களுக்கு ஆதரவாக தான் இந்த வாரம் ஃபுல்லாக இருக்குதுங்க. தந்தை வழி உங்கள் குடும்பத்துக்கே உங்களுக்கு ஆதரவு உண்டு.
குடும்ப ஆதரவும் உண்டு, தந்தை வழி ஆதரவும் உங்களுக்கு உண்டுன்னு வச்சுக்கலாம். மெயினாக உங்கள் கௌரவம், மதிப்பு, மரியாதை அதிகரிக்குதுங்க. புதிய முயற்சிகள் எது பண்ணாலும் சரி, அது வெற்றியை நோக்கி ஒரு பயணத்துக்கு தான் போகுது இந்த வாரம். எதிர்ப்புகள் பெருசாக தொந்தரவில்லை, எதிர்ப்புகள் இருந்தாலும் விலகிவிடும் அப்படின்னு சொல்லலாம். என்ன உங்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் கோபம் அப்பப்போ வரும், அந்த கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. உங்கள் பலம் அப்படின்னு பார்த்தா நிர்வாக திறமை, அதே சமயத்தில் பலவீனம் அப்படிங்கிறது முன்கோபம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த வாரத்தில் மொத்த பலன் அப்படின்னு பார்த்தா பணவரவு மற்றும் தைரியமான முடிவுகள் தான் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த வாரத்தில் மொத்த பலவீனம் அப்படின்னு பார்த்தா சில சமயம் வீண் அலைச்சல், தூக்கம் இல்லாத இருக்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? சரிங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சின்ன பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்று பார்த்தா, கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாவோ ஒரு பொருளாதார தடை இருந்தாவோ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகனுங்க. அந்த முருகனை வீட்லேயே நீங்கள் விளக்கு வச்சு கூட கும்பிடலாம். எப்படின்னா, உங்கள் வீட்டில் துவரம்பருப்பு இருக்குல்ல, துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி எடுத்துக்கங்க. அந்த சாமிக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன தட்டத்தில் துவரம்பருப்பை வச்சுருங்க. அதுக்கு மேலே அகல் விளக்கு, அது மேலே ஒரு திரியை போட்டு விளக்கெண்ணெய் இருக்குல்ல, விளக்கெண்ணெயை விளக்குக்கு வாங்குற எண்ணெயில் விளக்கெண்ணெய், அந்த விளக்கெண்ணெயை ஊற்றி கொஞ்சம் மண்ணகலை வச்சு தீபம் வச்சு முருகனை கும்பிடுங்க. எடுத்த காரியத்தில் இந்த தடைகள் எல்லாம் நீக்கி அந்த முருகன் யாமிருக்க பயமேன் அப்படின்னு ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவார். ரைட்டுங்களா? இது டெய்லி பரிகாரம் வேறைங்க, இது வாரத்தின் பரிகாரம் வேறு, ரெண்டையுமே பண்ணலாம். முருகனுக்கு விளக்கு போடுறக்கு என்னங்க? ரைட்டுங்களா? நல்லது பலிக்கட்டும். நற்பவி மேசராசி நேயர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரத்தினுடைய என்டையர் பலன் பார்த்தா அன்னைக்கு உங்கள் கோச்சார நிலையை அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ சுக்கிரன் வந்து 11 உச்சம் பெற்ற நிலைக்கு சென்றாரு. குரு வந்து ஜென்ம சனியில் இருக்காருங்க. அதே சமயம் சனி வந்து 10 இருக்காங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு சுக்கிரன் பலம் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த வாரம் அப்படின்னு தைரியமாக சொல்லலாங்க. சுகபோகங்கள் தேடி வரும் அப்படிங்கிற அமைப்பு. ரைட்டுங்களா? சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் 11 மிக 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 பலமாக, அதாவது உச்சம், நட்பை நோக்கி வரான்னு சொல்லலாம். அப்படி உச்சமாக பலமாக இருக்காரு. அப்படி நகர்வதால் உங்களுக்கு நன்மைகள் கூடி வரும். உங்களுக்கு ஃப்ரெண்டே அவர் தான் இன்னைக்கு, சுக்கிரன் தான் இந்த வாரமே. ரைட்டுங்களா? வீட்டிற்கு தேவையான கொஞ்சம் ஆடம்பரமான பொருட்கள் மற்றும் கலை அம்சம் மிக்க பல பொருட்களை வாங்கி மனசுக்கு இதமாக கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்க. ரைட்டுங்களா? பணப்புழக்காட்டம், பொருளாதார முன்னேற்றம் சூப்பராகவே இருக்குதுங்க. ஆனால் அதிகப்படியான செலவுகள், அதை வீண் செலவு, அதில் கொஞ்சம் உஷாராக இருந்தால் உங்களுக்கு காசு கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக உங்களுக்கு மனசு இந்த வாரமே ரொம்ப குதூகலமாக, சந்தோஷமாக, ஜாலியாக இருக்கும். குடும்பத்துடன் வெளியூர் போய் சந்தோஷமாக இருக்கணும், கொஞ்சம் ஒரு மாதிரி பிக்னிக் போகணுங்கிற எண்ணம் இந்த வாரத்தில் உங்களுக்கு வரும். ரைட்டுங்களா? கண்ணில் கொஞ்சம் அப்பப்போ எரிச்சல் வர மாதிரி இருக்குதுங்க. கவனமாக இருங்க. நல்லா டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்க தண்ணி, ஜூஸ் எல்லாம் குடிங்க நீங்களும். ரைட்டுங்களா? உங்கள் வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஆஃபீஸில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து வேலையில் இருக்குதுங்க. எதிர்பார்த்த இடமாற்றமோ அல்லது புதுசாக வேலை தேடுறீங்களா, அவங்களுக்கு அந்த நினைச்ச வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அமோகமாக இருக்குது இந்த வாரத்தில். ரைட்டுங்களா? தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் ஜவுளி தொழில் பண்ணுறீங்களே, அவங்களுக்கெல்லாம் அமோகமான லாபம் இந்த வாரத்தில் இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா புதிய பார்ட்னர்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதன் மூலியமாக நீங்கள் வியாபாரத்தை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுவீங்க. கமிஷன் ஏஜென்ட் வேலைகளில் லாபம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி தோட்ட வேலைகள் எல்லாம் சிறப்பாகவே இருக்குதுங்க. கிணறு வெட்டுற முயற்சிகள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு. ரைட்டுங்களா? சந்தையில் நீங்கள் ஒரு பொருள் விற்கிறேன்னு வச்சுங்களேன், அதுலேயும் ஒரு கூடுதல் நல்ல விலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பும் இந்த உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு விவசாயத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது. ரைட்டுங்களா? சரிங்க, கார்த்திகை நட்சத்திரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4 பாதத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு நல்ல நன்மைகள், ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வேலையை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகள் பாராட்டு அமோகமாக இருக்குதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் வந்து சேரும். உடல்நிலையில் கொஞ்சம் தொந்தரவுகள் இருந்தால் இந்த வாரம் சீராகும். கடன்கள் குறையும். ஒரே எச்சரிக்கை என்னென்னா கண் எரிச்சல் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் மூஞ்சியை கழுவிக்கணும். குளிர்நீரில் மூஞ்சியை கழுவிட்டு கண்ணை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். பலம் அப்படிங்கிறது கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் முயற்சி, அது விடாமுயற்சி சொல்லலாங்க. அதே சமயத்தில் பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். புரியுதுங்களா? ரோகிணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரத்தில் நினச்சது வாங்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. ஆடை, ஆபரணங்கள், வண்டி, யோகம் நல்லாயிருக்கு. ஏதோ ஒன்று புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறீங்களே, அது வாங்கக்கூடிய ஒரு அமோகமான அமைப்பு ரோகிணிக்கு நல்லாயிருக்கு. தாய் வழியில் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. தாய் மாமன், சித்தி அந்த வகையில் நல்ல சப்போர்ட் இருக்கும். நீங்கள் நினச்சதை உங்களுக்கு மாரல் சப்போர்ட் இருக்குது, இன்க்ளூடிங் தட் ஆல்சோ. ரைட்டுங்களா? வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டை பற்றி முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, வேலைக்கெல்லாம் ஒன்றா அமையக்கூடிய தன்மை இந்த வாரத்தில் இருக்குதுங்க. புது வண்டி வாங்கக்கூடிய யோகம் அமோகமாகவே ரோகிணிக்கு நல்லாயிருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, புகழ், அந்தஸ்து எல்லாமே ஜம்முன்னு இருக்குது. உங்களை கண்டாவே ஒரு மகிழ்ச்சியான சூழல் சுற்றி அமைஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே எச்சரிக்கை என்னென்னா வீண் செலவு அதிகமாக பண்ணுறீங்களான்னு தெரியுது, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். பணம் வந்து 10 காசு இருந்தால் 20 காசு செலவுன்னு எண்ணம் வருது. அந்த எண்ணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது உங்கள் அன்பான கனிவான பேச்சு, பலவீனம் அப்படிங்கிறது அதீதமான செலவுகள், அதீதமான கற்பனை, ரெண்டுமே நமக்கு டேஞ்சர். ரைட்டுங்களா?
மிருகசரிசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுக்கு பூமிக்காரனாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாயின் பலம் உங்களுக்கு இந்த வாரமே இருக்குது. அதனால் பூமி வகையில் உங்களுக்கு லாபம் உண்டு. இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களா அவங்களுக்குலாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சகோதரிகளின் ஒற்றுமை நல்லா இருக்குது மிருகசரிசத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே, வீட்டுக்கு உண்டான சின்ன செலவுகள் பண்ணுவீங்க, மராமத்து செலவுகள், வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது, இது போகிற செலவுகள் இந்த வாரம் செய்யக்கூடிய தன்மை இருக்குது. ஏதாவது கொஞ்சம் கோர்ட்டில் வழக்கு அப்படி இப்படின்னு இருந்தால் கூட அதனால் கொஞ்சம் வழக்குகளுக்கு ஒரு சாதகமான தீர்ப்பு, உங்களுக்கு சாதகமான வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அமோகமான இது இருக்குது. பழைய பகை கூட உங்களுக்கு அது மாறி எதுக்கப்பா சண்டை அப்படிங்கிற மாதிரி சமாதானம் போகக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தா அலட்சியமாக இருக்காதுங்க. எதுலேயுமே கொஞ்சம் சீரியஸாக பாருங்கள் எல்லா விஷயத்தையும். ரைட்டுங்களா? உங்கள் பலம் அப்படிங்கிறது சுறுசுறுப்பு, பலவீனம் அப்படிங்கிறது அவசரம். ரைட்டுங்களா? மொத்தமாக இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு லாபகரமான முதலீடுகள், லாபகரமான பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே இந்த வாரத்தில் மொத்த பலம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாங்க. பலவீனம் அப்படின்னு பார்த்தா தேவையற்ற ஆடம்பர செலவு, அது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதே சமயத்தில் உங்களுக்கு சின்ன பரிகாரம் இந்த வாரத்தில் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை அந்த பரிகாரம் பண்ணுறது சிறப்பு. அதுவும் காலையில் 6:45 பண்ணுங்கள். என்னென்னா மொச்சப்பயிர் இருக்குல்ல, அந்த மொச்சப்பயிரும் சர்க்கரையை எடுத்துக்கோங்க. மொச்சப்பயிரை கொஞ்சம் வேக வச்சு அதில் கொஞ்சம் சர்க்கரையை கலந்து பசுமாட்டுக்கு கொடுங்க. என்னென்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள், உங்கள் மேலே இருக்கிற கண் திஷ்டிகள் நீங்கள் மன அமைதி கிடைக்கும். ரைட்டுங்களா? வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள். இல்லை வெள்ளிக்கிழமை பண்ணால் பெட்டர், மற்ற நாளும் பண்ணலாம், தப்பு இல்லை. வெள்ளிக்கிழமை நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு கிரக அமைப்பில் அப்படி இருக்குது. முதல்ல பசுமாட்டுக்கு இப்படி பண்ணு, நல்லது பலிக்கட்டும். நற்பவி ரிஷபராசி நேயர்களுக்கு டெய்லி ராசி பலனை பாருங்கள், அப் டு டேட் வந்துகிட்டே இருக்குது. ரைட்டுங்களா? வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. இந்த வார பலன்களை உங்களை பொறுத்த வரைக்கும் முருகா உங்கள் ராசியின் அதிபதி புதன் பகவானுங்கிறது நம்ம டெய்லி ராசி பலன் சொல்லிட்டு தான் இருக்கோம். அது மாறப்போகிறதில்லை. ரைட்டுங்களா? இருந்தால் கூட இந்த வாரத்தின் கோச்சார அமைப்பு வச்சு பார்க்குறப்ப முருகா ராசிநாதனாக இருக்கக்கூடிய உங்கள் புதன், அந்த புதன் கிரக அமைப்பு 9 சூரியனுடன் இணைந்து அது புத ஆதித்ய யோகமாக அமைஞ்சு வரார். ரைட்டுங்களா? அப்படி தர போகிறப்ப என்னென்னா சனி 9லையும் அதே குரு 12 குரு வக்ரமான ஸ்டேட்லேருந்து நீங்கள் போகிறார் இந்த வாரம். அதனால் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்காங்க. ரைட்டுங்களா? புதன் பலம், அதாவது அறிவுக்காரகன், அந்த புத்தி பலம் உங்களுக்கு கூடுமுங்க, புத்தி கூர்மை வெல்லுமுங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்லலாம். ரைட்டுங்களா? சரி, இதை என்னென்னு பார்த்தோன்னா ராசிநாதன் இருக்கக்கூடிய புதன் பாக்கியஸ்தானத்தில் சூரியனுடன் சேர்ந்திருக்கங்காட்டி பிதுர்வழி, என்ன மூதாதையர் வழி சொத்துக்களும் அறிவார்ந்த வெற்றிகளும் உங்களை தேடி வரும் அப்படின்னு ஒரு அமோகமான ஒரு ஜோதிட கருத்து இருக்குது. ஏன்னா அந்த கிரகம் வச்சு தான் நாம் சொல்ல முடியும், அதுதான் அப்படி சொல்கிறோம். ரைட்டுங்களா? தடைபட்டு கிடந்த பல விஷயங்கள், அது அல்லது ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். தடைபட்டு கிடந்த ஒரு படிப்பு விஷயமாகட்டும், வெளிநாடு போகணும் தடைகள் இருக்கலாம், மேல்படி படிக்கிற தடைகளாக இருக்கலாம், ஒரு தொழிலில் தடைகள் இருக்கலாம், எந்த தடையாக இருந்தாலும் இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாரம் நீங்கி ஒரு உங்களுக்கு சாதகமான பலன் கொடுக்கும்னு வச்சுக்கலாம். புதன் புத்திக்காரன், நீங்களே செயலாற்றுவீங்க. நேற்று வரைக்கும் வராத சிந்தனை கூட இந்த வாரத்தில் வரும்னு வச்சுக்கங்களேன். அந்தளவுக்கு அறிவுக்காரகன் வேலை செய்கிறான். பேச்சு சாதுரித்தியம் இருக்குல்ல, அதன் மூலியமாகவே காரியத்தை அமோகமாக சாதிப்பீங்க. ஆனால் சொத்து விஷயத்தில் கொஞ்சம் கையெழுத்து போடுறப்போ மட்டும் அந்த டாக்குமெண்ட்லாம் பண்ணுறப்போ நீங்கள் கொண்டு ஒரு உஷாராக ஒன்று படிங்க. பொதுவாகவே மனசு சலன்னு இல்லாமல் தெளிவாக இருக்கும், குழப்பமே ஆக மாட்டீங்க, புதுசாக யோசனை பண்ணுவீங்க. அதுதான் புத்திக்காரகன். ரைட்டா? ஒரு 360 டிகிரி யோசனை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சுற்றி யோசனை பண்ணுவீங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு சின்ன தோல் அரிப்பு, சின்ன நரம்பு பிடிப்பு, இந்த மாதிரி சின்ன சொந்தமாக இருக்கும். நிறைய காய்கறிகளை போட்டு உடம்பு ஜம்முன்னு வச்சு பண்ணிக்கணும். மன சந்தோஷமாக இருக்க, உடம்பு சந்தோஷமாக இருக்கணும் இல்லை வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? உங்கள் வேலையை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் உங்கள் ஐடியாவுக்கு இன்றைக்கி நல்ல வரவேற்பு இருக்குது. ஐடியா கிங்கு நீங்கள். ரைட்டுங்களா? அந்தளவுக்கு ஐடியா குயின் அப்படின்னு சொல்லலாம். 2 பேருமே நல்லா இருக்கு. அந்த ராசியில் இருக்கிறவங்க எல்லாமே சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அமோகமாக இருக்குதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர், இந்த சாஃப்ட்வேர், இந்த டெக்னிக்கல் வேலையில் இருக்கீங்களே, இசிஇ படிச்சுட்டு அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல அமைப்பு தொழில். அந்த மாதிரி இந்த கம்ப்யூட்டர் விற்கிறவங்க, லேப்டாப் விற்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சாஃப்ட்வேர், அதனால எல்லாமே நல்லா இருக்குது இந்த வாரத்தில். ரைட்டுங்களா? வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அந்த ஏஜென்சி மற்றும் கமிஷன் மண்டி நடத்துகிறீங்களே, இங்கே வாங்கி அங்கே விற்கிறது, அவங்களுக்கு எல்லாமே ஸ்டாக் வச்சுருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வாரம் வசூல் நல்லா இருக்குது. வியாபாரம் செழிக்குதுன்னு வச்சுக்கங்களேன். விவசாயத்தில் இருக்கக்கூடிய நம்ம மிதுனராசி நேயர்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்தா பயிர் பாதுகாப்பு, அதாவது அந்த பயிர் பாதுகாப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தோட்டத்தில் இருக்கக்கூடிய வரப்பு ஓரங்களில் இருக்கக்கூடிய பயிர்களை ரொம்ப கவனித்து பாருங்கள். அந்த வரப்பில் கொஞ்சம் அப்படி இருக்க கொஞ்சம் கவனித்து பாருங்களேன் இது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் கமிஷன் மண்டி மூலிமா நீங்கள் மஞ்சள்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க, தேங்காய் பருப்பு வாங்கி வச்சுருக்கீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு திருப்தியான லாபம் பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டுங்களா?
சரி, நட்சத்திர பலன் போகலாங்க. மிருகசீரிஷம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 3-4 பாதங்கள். உங்களுக்கு தைரியம் இந்த வாரம் அதிகரிக்குதுங்க. சகோதரர்கள் வழியில் உதவி கிடைக்குதுங்க. புது முயற்சிகள் வெற்றி கொண்டான வழியை உங்களுக்கு சொல்லித்தரும். ரைட்டா? பழைய கடன்கள் தீருங்க. ஏதாவது வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது சாதகமான தீர்ப்பு தான் வரப்போகுது. ஒரே ஒரு எச்சரிக்கை என்னென்னா, வண்டி வாகனத்தில் போகிறப்போ கொஞ்சம் வேகம் தவிர்ப்பது நல்லது. சரி, உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பலம் மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா சுறுசுறுப்புங்க. அதுபோல் இருப்பீங்க. பலவீனம் அப்படிங்கிறது முன் யோசனை இல்லாமல் டக்குன்னு ஒரு காரியத்தை பண்ணுறது. இந்த வார்த்தை கொஞ்சம் கவனமாக இருக்கும். திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, ரைட்டா, வேலைக்கோ அல்லது நல்ல அமைப்பில் இருக்குதுங்க. முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயத்தில் ராகுவின் அருளால் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத யோகம் கூட உங்களுக்கு கிடைக்கும். திருவாதிரைக்கு நல்ல அற்புதமான அமைப்பு இன்றைக்கி இருக்குது, இந்த வாரமே இருக்குது. ரைட்டுங்களா? ஆன்மீக பயணம், தடைப்பட்ட காரியம் முடியும், அந்தளவுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சமூக மதிப்பு உங்களுக்கு அதிகரிக்குது. ஒரு எச்சரிக்கை என்னென்னா, வீண் அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அது தவிர்க்க முடியாது, பார்த்துக்கலாம். தெரிஞ்சு வீண் அலைச்சல் வேண்டாம், தெரியாமல் வந்துட்டால் தப்பு இல்லை. பலத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் அறிவுத்திறமை, பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாத குணம், இந்த வார்த்தை. ரைட்டுங்களா? புனர்பூசம் 1, 2, 3 பாதம். இவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், உற்சாகம் ஜம்முன்னு இருக்குதுங்க. குழந்தை பாக்கியம் மெயினாக இந்த வாரத்துக்குள்ளே ஒரு நல்ல செய்தி கிடைக்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு உங்களுக்கு புனர்பூசத்துக்கு அந்த கிரக அமைப்புகள் அமோகமாக இருக்குதுங்க. வருமானம் உயருதுங்க. கௌரவம், மதிப்பு, மரியாதை, மன அமைதி எல்லாமே கிடைக்குது இன்னைக்கு இந்த வாரத்தில். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் ஒரு எச்சரிக்கை என்னென்னா, உணவு கட்டுப்பாடுங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பலம் அப்படின்னு பார்த்தா ஒரு சாந்தமான அமைதியான மனநிலை. பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். ரைட்டுங்களா? சரி, இந்த வாரத்தில் மொத்தமான பலன் பார்த்தா வேறு ஒன்றுமே இல்லைங்க. புத்திசாலித்தனமான செயல்பாடுகள், புத்திசாலித்தனமான முடிவுகள், புத்திசாலித்தனமான வெற்றிகள், அத்தனையும் மொத்த பலம் இந்த வாரத்துக்கு இருக்குது. சரி, பலவீனம் என்னென்னு பார்த்தோன்னா, தூக்கம் இல்லாத இதை மனசு போட்டு அப்பப்போ அலை கழிக்கிறதும் கொஞ்சம் பயணக்கலைப்பும் கொஞ்சம் இருக்குதுங்க. சம்மந்தமில்லாத விஷயத்தில் தலையிட்டு டென்ஷன் ஆகிக்காதீங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. ரைட்டுங்களா? சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஒரு சின்ன பரிகாரம் என்ன பண்ணலான்னா, அதுவும் நீங்கள் வெட்னஸ்டே நீங்கள் பண்ணுறீங்கன்னா, புதன்கிழமை உங்களுக்கு காலையில் 6:15 அதை பண்ணுங்கள். என்னென்னா, துளசி இலை இருக்குல்ல, அந்த துளசி இலை கொஞ்சம் எடுத்துங்க, பச்சை பயிர் கொஞ்சம் எடுத்துக்கங்க. ஒரு கைப்பிடி பச்சை பயிரை நைட்டே ஊற வச்சுட்டு அதை பறவைகளுக்கு போடுங்க. ரைட்டா? துளசி தீர்த்தம் இருக்குல்ல, அதை தண்ணிக்குள்ளே போட்டு வச்சு உங்களுக்கு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி, அது பெருமாளுக்கு உகந்தது, ஆனால் குலதெய்வத்துக்கும் வேண்டும் கொடுத்துட்டு பச்சை பயித்தை பறவைகளுக்கு போடுங்க. அந்த துளசி கலந்த நீரை நீங்கள் ஒரு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் தீர்த்தமாக குடிங்க. இந்த ரெண்டும் பண்ணால் குழப்பம் நீங்கி தொழில் வியாபாரத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும், நல்ல வழி கிடைக்கும். ரைட்டுங்களா? செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரம் தானே. புதன்கிழமை பண்ணால் அமோகமாக இருக்குது, நல்லது பலிக்கட்டும். அதே சமயத்தில் உங்களுக்கு தினசரி ராசி பலன் வந்துட்டு இருக்குங்கோ, அதில் பார்த்தீங்கன்னா அப் டு டே டு டே என்ன பண்ணலாங்கிற சொல்லுவோம். இந்த வார ராசி பலன் எப்படி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மிதுன ராசி நேயர்களே, நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கடகராசி நேயர்களே. உங்கள் ராசி நேர்பதி சந்திர பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா டெய்லி ராசி பலன் அதான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க. இந்த ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் வாரம் ஃபுல்லாக, இந்த என்டையர் வீக் ஃபுல்லாகவே உங்களுக்கு சாதகமான இடங்களுக்கு அப்படியே நகர்ந்து போகிறார். அப்போ உங்களுக்கு நல்ல அருள் கொடுக்கணும் அப்படிங்கிற தன்மைக்கு தான் அவர் இருக்காருங்க. குரு 11ஆம் வீட்டில் ரொம்ப பலமாக ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் பொருளாதார நிலைமை, காசு பணம் புழக்காட்டம் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. அதே சமயம் சனி 8ல், அதாவது அஷ்டம சனின்னு சொல்லுவோம், அங்கே இருக்காருங்க. அதனால் கொஞ்சம் எல்லா விஷயத்துக்கும் கூடுதல் கவனமாக இருக்கும். ஒருத்தர் கொடுக்குறார், ஒருத்தர் கவனமாக இருன்னு சொல்கிறார். ரைட்டுங்களா? இதுதான் உங்களுக்கு மெயின் பலனாக வருதுங்க. அதே சமயத்தில் எண்ணம், நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் அமோகமாக நடக்கும், கவலைப்படாதீங்க. ஏற்றம் பிறக்கும் இந்த வாரம். ரைட்டுங்களா? சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கா 11ல் இருக்கக்கூடிய யார் இருக்கா? சந்திரன் இருக்கார். அவர் குருவை பார்க்குறார். அப்போ திடீர் பணவரவும் தாய் வழி ஆதரவும் அமோகமாக உண்டு. சந்திரன் சுற்றி உங்களை ஹெல்ப் பண்ணுறக்கே வந்துட்டுருக்கார் இந்த வாரம் கூட. அதே சமயத்தில் பாதியில் நின்று போன பல விஷயங்கள், அது வீடு கட்டுறதா இருக்கலாம், அல்லது வண்டி வாகனத்தில் வாங்கலாம், தடைகள் ஏற்பட்டிருக்கலாம். எந்த பாதியில் நின்றுதான் கூட, தடைகள் இருந்தால் கூட இந்த மீண்டும் தொடங்கி நல்ல விஷயமா, நல்ல காரியமாக அந்த காரியம் முடிச்சு கொடுப்பாங்க இந்த வாரத்தில், நம்பி இருக்கலாங்க. அதே சமயத்தில் தாய் வழி உறவுகள் உதவியாக இருக்கிறாங்க. ஆனால் பண விஷயத்தில் மட்டும் மற்றவங்களுக்கு இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, கேரண்டி வாரண்டிலாம் உஷாராக பண்ணுங்கள், வேண்டவே வேண்டாம் இந்த வாரத்தில். ரைட்டுங்களா? உங்கள் மனசை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கொஞ்சம் நெகிழ்ச்சியாக இருக்கும். ரைட்டுங்களா? பழசை நினச்சி வருத்தப்படாமல் வர்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்டகாசமான ஒரு வாழ்க்கை வாழலான்னு வச்சுக்கோங்க. ஓகே, பழசை நினச்சி ரொம்ப ஃபீல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. நீர் சம்மந்தமான கொஞ்சம் தொந்தரவுகள் உடம்புல இருக்குது. அதாவது நீர்ச்சத்து, டீஹைட்ரேஷன் தொந்தரவு கொஞ்சம் இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் சளி பிரச்சனை இருக்குது. அதனால் ஐஸ் வாட்டர்லாம் வேண்டாங்க இந்த வாரத்தில். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை குடிச்சு உடம்பை அப்பப்போ கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. சின்ன விஷயம். தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா, மேலதிகாரிகிட்ட நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கல, கொஞ்சம் நிதானமாக பேசுங்க.
அவங்க கொஞ்சம் கோபமாக தான் பேசுவாங்க. நம்ம காரியத்துக்கு முக்கியம் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. வேலைப்பளு இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பப்போ கிடைக்கிறப்ப கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. வேலைன்னா எல்லாத்துக்கும் அப்படித்தானுங்க. உங்களுக்கே தெரியும், சாஃப்ட்வேர்னு போனால் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணால் காலையில் 7 மணிக்கு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணால் நைட் 10 வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. சரி, என்ன பண்ணுறது, அந்த வேலைக்குண்டான கஷ்டங்கள் இந்த வாரம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது முருகா. தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்களுக்கு இந்த பால் எண்ணெய் வியாபாரம் பண்ணுறீங்க, லிக்விட் ஐட்டமெல்லாம் வியாபாரம் பண்ணுறீங்களே, அந்த மொத்த வியாபாரம் ஆகட்டும், அந்த மாதிரி தொழில் பண்ணுறீங்களே, என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்டாக்கிஸ்டா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் உணவு தொழில் சம்மந்தப்பட்டு செய்கிறவங்களுக்கும் நல்லா அமைப்பில் இருக்குது. ஆர்டர் நிறையா கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாரத்தில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் கனிவாக பொலைட்டாக பேசுங்க. அப்படி பேசுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வியாபாரம் டெவலப் ஆகும், நல்ல டெவலப் ஆகும் நினச்சபடி, ரைட்டுங்களா? அதே சமயத்தில் வரவு செலவு கணக்கெலாம் இருக்குல்ல, கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. அது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக கணக்கு வரவு செலவு இருக்கணும், பார்த்துக்குங்க. அது சிக்கலுக்கு வரப்போகுது. இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்களுக்கு இந்த இரிகேஷன், அதாவது தண்ணியெல்லாம் இந்த கிணத்துலையோ போர்லையோ ஓட தண்ணி வாட்டர், அதில் நல்லாவே இருக்குது. இந்த கிணத்து பாசனம் சம்மந்தமான வேலைகள் நல்லா பண்ணுவீங்க. விவசாயம் நல்லா செழிப்பாக தான் இருக்குது. சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. ஆனால் என்ன தக்காளி பழம் விற்கிற வேலையெல்லாம் பார்த்தா கஷ்டமாக தான் இருக்குது. மற்ற காய்கறிகள் உங்களுக்கு இந்த ஊடுபயிரெலாம் போட்டுறதையும் வச்சுக்கலாம். நல்ல அமோகமான அமைப்பில் தான் விவசாயம் இருக்குது, ரைட்டுங்களா? அதே சமயத்தில் புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இந்த வாரம் குருவருள் கண்டிப்பாக உண்டு. அந்தளவுக்கு குருவின் அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது. பணக்கஷ்டம், பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு, கவலைப்பட வேண்டாங்க. காரியம் சுபகாரியத்தை பற்றி பேச்சுவார்த்தை உங்கள் வீட்டில் நடக்குது. திருமணம், மற்றபடி ஏதோ வீடு கட்டுறது, ஏதோ ஒரு சுப நடக்குது. அதே சமயம் நீண்ட கால ஆசை ஒன்று மனசில் இருக்கும். அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வாரம் வந்துருச்சுன்னு நினச்சிக்கலாம். உங்கள் ஆரோக்கியம், உடல் சோம்பல் தன்மை எல்லாம் போய் துருதுருன்னு இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படுதுங்க. ஒரே ஒரு எச்சரிக்கை என்னென்னா, உங்களுக்கு தேவையற்ற பயம் மனசு குழப்புது. பயமே தேவையில்லை. அப்போ தேவையற்ற பயத்தை எதுக்கு பயப்படலாம், ரைட்டுங்களா? பலம் அப்படிங்கிறது உங்களுடைய நம்பிக்கை, பலவீனம் அப்படிங்கிறது அதிக சிந்தனை பண்ணாவே கன்ஃபியூஷன் தான். நார்மல் லைஃப்பில் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களே, ரைட்டுங்களா? இந்த பூசம் நட்சத்திரம் அடுத்தது போனீங்கன்னா, சனியின் ஆதிக்கம் இருந்தால் கூட பெரிய பாதிப்பு ஒன்றில் உழைப்புக்கு ஏற்ற பலன் உண்டு. சனி என்ன சொல்கிறாருன்னா, உழைச்சாதான் உனக்கு நன்மை சொல்கிறோம். அதனால் உழைக்கணும். உழைப்பு வேலையில் முன்னேற்றம் உண்டு. பழைய நண்பிகளை சந்தித்து அப்பப்போ மனசில் ரிலாக்ஸ் பண்ணிக்குவீங்க, ஜாலியாக பேசிக்கிட்டு, ரைட்டுங்களா? அதே சமயத்தில் உங்களுக்கு கடன்கள் குறைவதற்குண்டான வாய்ப்பு தெரியுதுங்க. கொஞ்சம் எச்சரிக்கை என்னென்னா, அந்த குடும்ப சச்சரவு கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. குடும்பத்தில் பேசுகிறப்ப கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி பொறுமையாக பேசுங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். யார்? பூச நட்சத்திரக்காரங்களுக்கு, ரைட்டுங்களா? ஆயிலி நட்சத்திரக்காரங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் முருகா, அவங்க புத்தி கூர்மை, புத்தி சாதுர்த்தியம் அதிகமாகவே வேலை செய்யுதுங்க. தாய்மாமன் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு தெரியுது. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் நினைச்ச அளவுக்கு லாபம் உண்டு. புதிய சொத்து வாங்கக்கூடிய, புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட இந்த ஆயிலியத்துக்கு நல்லா இருக்குது, ரைட்டுங்களா? ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு மாதிரி பலன் தான் இருக்குதுங்க. பசங்களே மாணவர்களுக்கு படிப்பெல்லாம் நல்லா தான் படிப்பாக, ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. சின்ன அந்த அலர்ஜி மாதிரி, தோல் அரிப்பு அல்லது அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன தொந்தரவு இருக்குது, அப்போ சரி பண்ணிக்கோங்களேன். உங்கள் பலம் அப்படிங்கிறது ஆயிலியத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவு, பலவீனம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சந்தேகம் பார்க்குறோம், ரைட்டுங்களா? சரி, இந்த வாரத்தில் மொத்த பலம் என்னென்னு பார்த்தா பொருளாதார முன்னேற்றம் அமோகமாக இருக்குது. அதனால் எது வந்தாலும் அந்த காசு போனதுக்கு கொஞ்சம் பஞ்சம் இல்லாத ஒரு தன்மை தான் இருக்குது உங்களுக்கு. சரி, மொத்த பலவீனம் அப்படி எடுத்து பார்த்தா அந்த அஷ்டம சனின்னு சொல்லுவோங்களே, அதனால் வரக்கூடிய தேவையற்ற டென்ஷனுங்க, ரைட்டா? அது கொஞ்சம் இருக்குது, அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். சரிங்க, உங்களுக்கு இந்த வாராந்திர பலன்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தா முருகா, நீங்கள் மண்டே, திங்கட்கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீடியோ போடுறோம், அப்புறம் திங்கட்கிழமை நாளைக்கு தானுங்க. அது நான் ஒரு காலையில் 7:30 மணிக்கே செய்யலாம். என்ன பண்ணலான்னு பார்த்தா, ஒரு பச்சரிசி, கொஞ்சம் பால், கொஞ்சம் சர்க்கரை எடுத்துக்கணும். பச்சரிசி ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே மாவாட்டம் பண்ணி எறும்புகளுக்கு ஒரு தீனியாக போடுங்க. மகாலட்சுமியை மனசார வேண்டிக்கோங்க, ரைட்டுங்களா? அப்புறம் அந்த பாலும் சர்க்கரையும் போட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் பாலும் சர்க்கரையும் போட்டு குடிங்க. இவ்வளோதான் விஷயம், ரைட்டா? இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும். இதுதான் உண்மை, ரைட்டுங்களா? பட் பாலும் சர்க்கரை வழக்கமாக போட்டு குடிச்சு சாப்பிடப்படாது. கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிடு. அந்த குருவருள் உங்களுக்கு வரணும், அதுக்காக சொல்கிறோம், ரைட்டுங்களா? சரி, நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தினசரி ராசி பலன் வஜ்ரம் அஸ்ட்ரோவில் சாயந்தரம் 4 மணிக்கு வருது, பார்த்துட்டு இருப்பீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, ரைட்டுங்களா? போயிட்டு வரேங்க, தேங்க்யூ. வணக்கம் சிம்மராசி நேயர்களே. வழக்கமாக ராசி பலனை டெய்லியும் பார்த்துட்டு இருப்பீங்க. இது வாராந்திர ராசி பலன், ரைட்டுங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போலவே ராசியின் அதிபதி சூரிய பகவான் இந்த வாரத்தில் என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தா, உங்கள் கோச்சார நிலையை கணிச்சு பார்க்குறப்போ ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் வீட்டில் சனியுடன் இணைந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். அப்போது குரு 10ல் இருக்கார், ராகு 8ல் இருக்கார். இதுதான் இந்த வாரத்தினுடைய கோச்சார என்டையர் அமைப்பு. இதை வச்சு பார்க்குறப்ப சிங்க நடை
ஜம்முன்னு போடுவீங்க. ரைட்டுங்களா? சீக்கிரமே ஜெயிப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தடைகள் இருந்தால் அகலும். ராசிநாதன் இருக்கக்கூடிய சூரியன் வலுவாக இருக்கார். இந்த வாரத்திலேயே வலுவாக சஞ்சரித்து உங்கள் ராசியை டைரெக்டாக பாக்கம் காட்டி உங்கள் நிர்வாகத்திறமை, ஆளுமை திறமை எல்லாமே அதிகரிக்கும். உங்கள் திறமும் உங்கள் லெவலே வேறு மாதிரி இருக்குது இந்த வார்த்தை. ரைட்டுங்களா? அரசாங்க ரீதியாக இருக்கக்கூடிய நிலுவையில் இருந்து வந்த பல காரியங்கள், சில சிக்கல்கள் இருந்தால் கூட அது ஒரு சிக்கல்கள் நீங்கி வெற்றி தரக்கூடிய அமைப்பில் ஒரு வழி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக சூரியன் அமைப்பை வச்சு பார்க்குறப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கௌரவம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதையில் கொஞ்சம் வீக் பாயிண்டாக எதுவுமே கிடையாது. நல்லா உயரக்கூடிய தன்மையில் தான் இருக்கீங்க. ஆனால் பார்ட்னர்ஷிப் உங்களுடைய தொழிலுக்கு இது பண்ணிங்கன்னா அவங்கள்ட்ட பேசுகிறப்ப கூட கொஞ்சம் உஷாராக இருக்கணும். கொஞ்சம் வாக்குவாதம் வர மாதிரி தெரியுது. கொஞ்சம் அனுசரித்து பேசணும். ரைட்டுங்களா? நீங்கள் உங்கள் மனசே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்பீரமாக, ஒரு தெளிவாக, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரு தகுதி வாய்ந்த ஒரு மனசோடு இருப்பீங்க. துணிச்சல் அதிகரிக்குன்னு வச்சுக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? கொஞ்சம் அப்பப்போ இந்த வாரத்தில் முதுகு வலி, கொஞ்சம் கண் எரிச்சல் இந்த மாதிரி வர மாதிரி இருக்குது. அதனால் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தால் அலையாதீங்க. அப்பப்போ நிழலில் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. போதுமான ஓய்வு எடுப்பது உங்களுக்கு அவசியம். புரியுதுங்களா? சரி, இன்னும் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா மேலதிகாரிகள் உங்களை நம்பி புது பொறுப்புகளை இந்த வாரம் ஒப்படைப்பாங்க. அதனால் நீங்கள் அரசாங்க உத்தியோகம் வந்தாலும் சரி, தனியார் வேலை செய்யறதுக்கு போகிறவங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? வேலையில் வேறு எந்த சுணக்கமெல்லாம் கிடையாது. ஒன்றும் போச்சு. தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா இரும்பு சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, அந்த பழைய இரும்பு வாங்கி விற்கிறது, புதுசாக அந்த கம்பியெல்லாம் விற்கிறீங்களே, அந்த மாதிரி கொஞ்சம் வச்சிருக்கவங்களுக்கு நல்லா இருக்குது. அதே சமயத்தில் அரசு சார்ந்து கான்ட்ராக்ட் பண்ணுறீங்களா, அவங்களுக்கும் நல்ல லாபம் அதிகரிக்குது. தொழில் சிறப்பாக இருக்குது இந்த வாரத்தில். ரைட்டுங்களா? வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பிராண்ட் நேம் வச்சு வியாபாரம் பண்ணிங்கன்னா அதுவும் வியாபாரத்தில் ஒரு தன்மையான உயர்நிலை நோக்கி போகுதுங்க. புதுசாக கிளைகள் தொடங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். ரைட்டா? சாதாரணமாக ஒரு டீ கடை வச்சுருந்தா கூட ஒரு நேர்மையாக உழைக்கிற பட்சத்தில் வியாபாரம் கண்டிப்பாக செழிக்கும் இந்த வாரம் உங்களுக்கு. ரைட்டுங்களா முருகா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்களுக்கு மேட்டுக்காடு வச்சுருக்கீங்களே, நம்ம ஆடுகுட்டியெல்லாம் மேய்ச்சிட்டு இருப்போம்ல, அந்த மேட்டாங்காட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஆடுகுட்டியெல்லாம் மேய்ச்சிங்கன்னா நல்ல விலைக்கு போகும். கொஞ்சம் மற்றபடி உங்களுக்கு சாதாரண ஊடுபயிர் போட்டு விளைச்சல் பண்ணுறீங்க, தென்னை மரம் வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குது. அமோகமான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. சந்தை நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டு விற்பனை செய்யுங்க. அவங்களை ஏமாற்றிடுவாங்க. ரைட்டா? தேங்காய் விலை போன வாரம் மார்க்கெட்டில் வர கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்குது. இருந்தாலும் இந்த வாரம் விற்றா லாபம் கிடைக்குமா, அடுத்த வாரம் விற்றா லாபம் கிடைக்குமா பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் இந்த பொருளை விற்கிறதுக்குண்டான முயற்சி பண்ணுங்கள் விவசாயி கூட்டமே. ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் மகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி குல தெய்வ அருள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் நீங்கள் உங்களுக்கு தடைப்பட்ட காரியம் கொஞ்சம் மன உறுத்தலாக இருந்தால், தடைப்பட்ட காரியம் நீங்கணும்னு நினச்சிங்கன்னா குலதெய்வத்துக்கு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இன்னைக்கு கூட சண்டே கோரம் போயிட்டு வாங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒற்றுமை ஓங்கும். ஏதோ கொஞ்சம் பிரச்சனைலாம் இருந்தால் அது சால்வ் ஆகும். பழைய பகை உங்களுக்கு மாறும். செல்வாக்கு அதிகரிக்கும்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு எச்சரிக்கையான விஷயம் என்ன, அரசாங்க விதிமுறைகளை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நடக்கணும். இல்லை பெனால்ட்டி, ஃபைன் கட்டுற மாதிரி இருக்குது. மகம் நட்சத்திரக்காரங்க வண்டி வாரத்தில் போகிறப்போ ஹெல்மெட் போட்டுங்க, போகிறப்போ அது மாதிரி கொஞ்சம் ஆஸ் பர் ரூல்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது உறுதி, பலவீனம் அப்படிங்கிறது கர்வம் உங்களை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? சரிங்க. பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் அனுகூலமான வெற்றி கண்டிப்பாக உண்டு. ஆபரண சேர்க்கை, ஆடை சேர்க்கை, ஏதாவது புதுசாக வாங்கணும் எண்ணம் வலுப்பெறும். வாங்குவீங்க நீங்கள். ரைட்டுங்களா? பெண்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, வண்டி வாங்கக்கூட யோகம் உங்களுக்கு. தனியாக ஒரு வண்டி கூட வாங்கலாம். வீட்டுக்காரர் இருந்தால் வாங்கி கொடுப்பாங்க, அப்பா அம்மா தான் உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க, நீங்களே கூட வாங்குவீங்க. வண்டி வாங்கின யோகம் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. கடன் சுமை குறையும், கவலைப்படாதீங்க. ஒரு எச்சரிக்கை என்னென்னா, ஆடம்பர செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. லெவலாக பார்த்து செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். பலம் அப்படிங்கிறது வசீகரம், பலவீனம் அப்படிங்கிறது சோம்பல் தன்மை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? சரி, உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் தந்தை வழி ஆதரவு இந்த வாரத்தில் அமோகமாக உண்டு. கௌரவமான பதவி, வேலை புதுசாக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ரைட்டுங்களா? வேலையில் எந்த இழுக்கும் உங்களுக்கு கிடையாது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல முன்னேற்றமான உத்தர நட்சத்திரம் அமோகமாக இருக்குதுங்க. புது முயற்சி எது எடுத்தாலும் அதில் வெற்றி காணக்கூடிய அமோகமான அமைப்பு இருக்குது. உடல் நிலைமை கொஞ்சம் மைனஸாக இருந்தால் இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் உண்டு. உடல் கோளாறுகள் சரியாகும். என்ன உங்களுக்கு முன்கோபம் வரும், அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பலம் அப்படிங்கிறது தலைமை பண்பு, பிடிவாதம் அப்படிங்கிறது அவங்களுடைய பலவீனம். ரைட்டுங்களா? முன்கோபம், பிடிவாதம் எல்லாம் குறைக்கணும். சரி, இந்த வாரத்தின் மொத்த பலம் அப்படின்னு பார்த்தா நிர்வாகத்திறமை மற்றும் உங்களுடைய சமூக மதிப்பு நல்லா இருக்குது. உங்கள் பேர் அமோகமாக இருக்குது வெளியில். சரிங்க. மொத்த பலவீனம் என்னென்னு பார்த்தா வாழ்க்கை துணையுடன், அதான் அம்மனிக்கிட்ட வழக்கம் போல் அவங்கள்ட்ட கொஞ்சம் மனஸ்தாபம் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க. சரி, ஒரு சின்ன எளிய பரிகாரம் என்ன பண்ணலான்னு பார்த்தா, உங்களுக்கு அதிகம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஈவினிங் பண்ணலாம் அல்லது திங்கக்கிழமை காலையில் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் சரி, வேறு ஒன்றும் இல்லைங்க. கோதுமை வெல்லம், கோதுமையை நைட்டு ஊற வச்சுங்க. கோதுமை கலந்து ஊற வச்சு அந்த உணவை அப்படியே மாறு பண்ணி அப்படியே சர்க்கரை வெள்ளத்தை போட்டு, வெள்ளத்தை பொடி பொடியாக வரும்ல, அந்த கோதுமை கலந்த வெள்ளத்தை பசுமாட்டிற்கு அல்லது
அது இல்லாத மக்களுக்கு கோதுமை தனியாக வெள்ளம் தனியாக கொடுங்க. எப்படி ஒரு வகை தானம் பண்ணுங்க. அப்படி பண்ணுறப்ப என்னாங்கன்னா அதிகாரிகளிடம் இருந்த கெடுபிடிகள் நீங்கி, குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் நீங்கி, உங்களுக்கு அனுகூலமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த கோதுமையும் வெள்ளமும் உறுதுணையாக இருப்பாங்க. ஒரு பரிகாரம், சின்ன பரிகாரம். நல்லது ஒழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. டெய்லி ராசி பலன் பார்த்துட்டு இருக்கீங்களா? பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது வாரத்தின் ராசி பலன். நன்றி, வணக்கம். வணக்கம் கன்னிராசி நேயர்களே. உங்கள் ராசியின் அதிபதி புதன் பகவானுங்க. இந்த வாரத்தின் கோச்சார அமைப்பை பார்க்குறப்போ உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் வந்துங்க 6ஆம் வீட்டில் சூரியன்கிட்ட இணைஞ்சு வலுவாத்தான் இருக்கார். அந்த ஸ்ட்ராங் பாயிண்டில் இருக்கங்காட்டி அது மட்டும் இல்லை, குரு வந்து 9ல், அவர் பாக்கிய சன்னு சொல்லுவோம், அந்த 9ல் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறார். இது மிகப்பெரிய பலங்க. ஸ்ட்ரென்தன் பாயிண்ட் தான் உங்களுக்கு இருக்குது, நோ வீக் பாயிண்ட். புரிஞ்சுதுங்களா? புத்தி, அறிவு, அந்த சாதுர்த்தியமாக உங்களுக்கு அது டெவலப் ஆகும். உங்களுக்கு எதை எங்கே எப்படி பேசணுங்கிற ஒரு நுணுக்கமான அறிவு உங்களுக்கு வேலை செய்யும். ரைட்டுங்களா? பொன் பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே வந்து சேருங்க இந்த வாரத்தில். பொதுவாக ராசிநாதன் வந்து புதன் வந்து வலுவாக இருக்குங்காட்டி எதையும் திட்டமிட்டு செய்வீங்க. எடுத்தங்கழுத்தன்னு உங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. திட்டமிட்டு செஞ்சு வெற்றியடை இலக்கு நோக்கி போயிட்டே இருப்பீங்க. அதே சமயத்தில் நீண்ட நாள் வராத ஒரு கடன்கள் கூட வசூலாகுங்க. தாய்மாமன் வழியில் கூட உறவுகள் ஆதாயம் அமைப்பில் தான் இருக்காங்க. ரைட்டுங்களா? கணக்கு வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெளிவாக தான் இருப்பீங்க. இருந்த கன்ஃபியூஷன் இருந்தால் கூட இந்த வாரத்தில் தெளிவாகிவிடும். அதனால் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த கடன் கொடுக்கறதுல இருக்குல்ல, அதில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கும். பணம் இருந்தால் பிடிக்கிட்டு போகிறவங்க நிறையா வருவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையை பார்த்துக்கும். உங்கள் மனசு இன்றைக்கி ரொம்ப துல்லியமாக கணக்கு போட்டு யார்கிட்ட எதை எப்படி செய்யணுங்கிற ஒரு கணக்கு வழக்கு, ஒரு அக்கௌண்ட்டே மனசுக்குள்ள வந்திருப்பான். ஆடிட்டர் படிக்காத குறைய மனசுக்குள்ள வேலை செய்யும். அந்த அளவுக்கு எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணித்தான் பேச்சே வரும். இந்த வாரத்தில் உடம்பை பொறுத்தவரை செரிமான கோளாறு அல்லது தோல் அலர்ஜி வர மாதிரி இருக்குது. அதனால் காரமான உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துட்டு அப்பப்போ கொஞ்சம் கூலாக மோர் குடிக்கிறது, தயிர் சாப்பாடு சாப்பிட்றது, இந்த மாதிரி கொஞ்சம் லெவல் பண்ணிக்கணும். வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி ஆடிட்டிங் துறையில் இருக்கிறவங்க, அந்த புத்தியை யூஸ் பண்ணி வேலைக்கு போகிறீங்களே, அந்த எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம பாராட்டு அமோகமாக கிடைக்கும். மற்றபடி டாக்குமெண்ட் விஷயத்தில் இந்த டாக்குமெண்ட் ரேட்டில் இருக்கல அவங்களுக்கும் நல்லாயிருக்கு. ரைட்டுங்களா? அந்த பத்திரம் எழுதுறீங்களா, அவங்கள பொறுத்தவரைக்கும் எல்லாத்துக்குமே அந்த வேலையை அந்த புத்தி சார்ந்து வேலை செய்கிறவங்க அத்தனை பேருக்கும் அமோகமான அமைப்பு இருக்குது இந்த வாரத்தில். மற்றவங்களாம் மோசமாக போயிடுவான்னு கேட்காதீங்க. பட் இவங்களுக்கு சூப்பராக இருக்குது, இவங்களும் பரவாயில்ல தான், ரொம்ப கிடையாது, அமோகமான அமைப்பு அப்படி இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் குவாலிட்டி கண்ட்ரோல் துறையில் இருக்கீங்களா, அவங்களுக்கு நல்ல ஒரு தன்மையான தொழில் அமோகமாக ஜெயிக்கும். ரைட்டுங்களா? சார் எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க, மற்ற தொழிலில் மோசம்னு கிடையாது. ஆனால் இந்த தொழில் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறக்காக மற்ற தொழில் எல்லாம் சொல்ல முடியாதுங்கிறத அப்படி சொல்கிறோம். ரைட்டுங்களா? எல்லாமே தொழில் சிறப்பாக தான் இருக்குது, இந்த 2 தொழில் அமோகமாக இருக்குது அப்படிங்கிறக்காக சொல்ல வரும். புரிஞ்சுதுங்களா? வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இந்த ஷேர் மார்க்கெட்டு, கமிஷன் மண்டி, இங்கே வாங்கி பொருள் அங்கே ட்ரேடிங் பண்ணுறீங்களா, அவங்களுக்கு எல்லாமே ஒரு எதிர்பார்த்த லாபம், பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. அக்ரிகல்ச்சர் எடுத்து பார்க்குறப்ப முருகா, அந்த பயிர் பாதுகாப்பில் நீங்கள் ஸ்டாக்கில் குடோன் வச்சுருக்கீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. தோட்டத்தில் கொஞ்சம் பூச்சி வந்து அடிக்கிறீங்க அப்படின்னா அது சரியான நேரம் கரெக்டாக பார்த்து அடிச்சுக்கோங்க. கமிஷன் மண்டியில் உங்கள் கை ஓங்கும். ஓரளவுக்கு ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். பொருளை விற்கிறேன்னா விற்கலாம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? இந்த உத்தர நட்சத்திரம் 2, 3, 4 அவங்கள பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு ஏற்ற பலன் இந்த வாரத்தில் உண்டு. அரசாங்க தேர்வு எழுதுறவங்களாலும் சரி, அல்லது அரசாங்கத்தில் ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, முயற்சினா என்னங்க, ஒரு டெம்பரரி போஸ்ட்க்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் மனசை பொறுத்த வரைக்கும் உங்கள் நிலைமையை தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. இந்த வேலையில் அடுத்த வேலையை பார்க்கலாம் போகுது அப்படின்னு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். ஒரே ஒரு எச்சரிக்கைன்னா, கொஞ்சம் இந்த கண்ணில் வலி வர மாதிரி இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? விடாமுயற்சி. இதுலேயும் அடுத்தது, அதுலேயும் அடுத்தது, அப்படி போயிட்டே இருப்பீங்க. அந்த விடாமுயற்சி தான் உங்கள் பலம். பலவீனம் அப்படிங்கிறது சந்தேக புத்தி. உத்தரத்தை பொறுத்த ரைட்டுங்களா? ஹஸ்தம் நட்சத்திரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்ததுன்னா ஓரளவுக்கு உடல்நிலை சீராகிட்டு வரும். கவலைப்படாதீங்க. வெளிநாட்டு பயணம் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, படிப்பு விஷயமாவோ வேலை விஷயமாவோ போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாரத்தில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குதுங்க. புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அஸ்தத்துக்கு நல்லா இருக்குது. வீடு இங்கே கட்டியிருக்கேன், வேறு வீடு மாறணும் அப்படின்னு நினச்சா அந்த வீடு மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க. மொத்தத்தில் மன நிம்மதியான வாரம் அப்படின்னா அஸ்தத்துக்கு கண்டிப்பாக சொல்லலாங்க. எச்சரிக்கை என்ன, எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸால்டேட் பண்ணி பார்க்குறோம் அது அப்படிங்களா அப்படின்னு ரொம்ப ஒன்றுமே இல்லாத நடந்த மாதிரி அப்படி பார்த்து பயமுறுத்தும். பயம், மனசில் ஒரு பயம் சொல்லலாம். அதே சமயத்தில் பலம் அப்படிங்கிறது உங்கள் கனிவான பேச்சு. பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா?
சித்திரை நட்சத்திரம் 1, 2. அதை பொறுத்த வரைக்கும் சகோதரர் ஒற்றுமை, குடும்பத்தில் ஒரு அனுசரித்து போகிறது எல்லாமே நல்லா இருக்குது. பூமிக்காரகன் கூட உங்களுக்கு லாபத்தன்மையில் தான் இருக்கார். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இல்லை ஒரு இது வாங்குறவங்க நல்லாவே இருக்குது உங்களுக்கு. கட்டிட வேலைகள், வீட்டில் பராமரிப்பு வேலைகள்லாம் இருந்ததுன்னா நல்லா பண்ணலாங்க. நல்லாவே இருக்குது உங்களுக்கு. தைரியமான முடிவெடுப்பீங்க, கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. பகை வெல்லுதல் அப்படிங்கிற தன்மை நல்லா இருக்குது ரைட்டுங்களா. பகை விட வேண்டாங்க, எதுக்குங்க, சாஃப்ட் நேச்சராக போ அப்படிங்கிற தன்மை நல்லா இருக்குது உங்களுக்கு. இன்னும் அவசரம் எதுலேயுமே இருக்குது, கொஞ்சம் அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பலம் அப்படிங்கிறது சுறுசுறுப்பு, பலவீனம் அப்படிங்கிறது இந்த கோபம், அவசரம். யாருக்கு? சித்திரை 1, 2 பாதத்து ரைட்டுங்களா. சரி, இந்த வாரத்துடைய மொத்த பலம் என்ன, ஸ்ட்ரென்த் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா குருவின் பார்வை அமோகமாக இருக்குது. அதனால் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த வாரத்தில். பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் வேலைப்பொழு இருக்கத்தான் செய்யும். அந்த வேலைப்பொழுவால் அப்பப்போ வரக்கூடிய சோர்வு ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம் ரைட்டுங்களா. இந்த வாரத்தினுடைய பரிகாரம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வெட்னஸ்டே காலையில் 7:15 கூட இந்த பரிகாரத்தை பண்ணலாம். என்ன காரணம் கேட்டால் பச்சைப்பயிரும் கல்லுப்பும் 2 விஷயம் தானுங்க. ஒரு கைப்பிடி கல்லுப்பை நீங்கள் எடுத்து தலையை சுற்றி இப்படி ஒரு 3 சுற்று, அப்படி ஒரு 3 சுற்று போட்டு தண்ணீரில் கரைச்சிட்டு பச்சை பயிரை தானம் பண்ணுங்கள். வீண் கந்திஷ்டிகள், உங்கள் மேலே பொறாமை குணம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கி தொழில் வியாபாரம் வேலையில் தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு அமைப்பு, மகிழ்ச்சியான ஒரு வழி கிடைக்கும், லாபம் பெருகும். சின்ன பரிகாரம். மனசார குலதெய்வத்தை மிஸ்டர் வேடிக்கை பண்ணும் ரைட்டா. நல்லது வழிகட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் துலாம் ராசினர்களே. உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிர பகவானுங்க. இந்த வாரத்தினுடைய கோச்சார அமைப்பு எடுத்து பார்க்குறப்ப என்ன பண்ணது பார்த்தா, ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருந்தாலும் உச்சம் பெற்று பலமாகத்தான் இருக்கார். அப்போ என்ன ஆகுது, அதே சமயத்தில் குரு உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்காங்க. அப்புறம் சனி 5ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் உங்களுக்கு அப்படி இருந்தாலும் உங்களுக்கு தராசு தட்டு மாதிரி எடையை வச்ச குப்புல ஏறுது இல்லை, அந்த மாதிரி தராசு தட்டு மாதிரி உங்கள் வாழ்க்கை உயர்தரமான முன்னேற்றத்தை நோக்கி ஓடுதுங்க. தர்மம் உங்களை காக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாக இருக்குது, அதனால் தர்மம் உங்களை காக்குன்னு சொல்கிறேன் ரைட்டுங்களா. அதே சமயத்தில் உங்களுக்கு ராசிநாதனாருடைய சுக்கிரன் உச்சபலம் பெற்று இருக்காட்டி பொருளாதார சிக்கல்கள் நீங்கி கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அளித்து, கஷ்டங்கள்னா என்ன, கஷ்டங்கள்லாம் நீங்கி கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் தந்து உங்களுக்கு ஆடம்பர சேர்க்கையே உண்டாகும். ஆடம்பரமாக செலவணும், என்ன கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தன்மை கூட உண்டாகும் இந்த வாரத்துக்குள் ரைட்டுங்களா. பிரிந்திருந்த மனஸ்தாபத்தால் பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட அது எதுக்கப்பா அவரோட சண்டை போட்டு அப்படின்னு ஒன்று சேரக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குது ரைட்டுங்களா. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். பொதுவாக வண்டி வாகன சேர்க்கை, ஏதாவது ஒரு புதுசாக வாங்கணுங்கிற ஏதாவது ஒரு புதிய பொருள் வாங்கணுங்கிற குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் தன்மை நல்லா இருக்குது. ஆனால் மற்றவங்களை நம்பி பணத்தை செலவு பண்ணுறது கொஞ்சம் உஷாராக பண்ணுங்க ரைட்டுங்களா. பணம் இருக்க வரைக்கும் சுற்றி 50 பேர் இருப்பேன், பணம் இல்லைன்னா சுற்றி ஒரு ஈகாக கூட இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கும் சரி. உங்களை பொறுத்த வரைக்கும் மனசு சும்மா நிதானமாக தான் இருக்குதுங்க, எந்த கன்ஃபியூஷன் கிடையாது. தேவையில்லாத குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான முடிவு கண்டிப்பாக எடுப்பீங்க. உங்களை யாரும் கன்ஃபியூஷன் பண்ண முடியாது. இவன் ஆகும்னு ஆகாது, ஆகாதுன்னு ஆகாது, தெளிவாக முடிவு எடுப்பீங்க ரைட்டுங்களா. அப்பப்போ இடுப்பு வலி கொஞ்சம் சார், கொஞ்சம் பேக் பெயின் வருது சார், அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். அதனால் கொஞ்சம் இளநீ பழச்சாறு இது மாதிரி ஜூஸ்லாம் இருக்குல்ல, அப்பப்போ கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க, எடுத்துக்கோங்க ரைட்டுங்களா. வேலையை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய க்ரியேட்டிவ் ஐடியாவுக்கு அமோகமான ஆதரவு இருக்குது, பாராட்டு கிடைக்குது. வேலை சூழல் கொஞ்சம் அமோகமான ஸ்மூத்தாக ரம்மியமாக இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் தொழிலை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டைல்ஸ், அழகு சாதன பொருட்கள், ஹோட்டல் தொழில் பண்ணுறீங்களே அவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் தரக்கூடிய அமோகமான அமைப்பு இந்த வாரத்தில் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறீங்களே அவங்களுக்கு இருந்து வந்த முரண்பாடுகள் நீங்கும். ஒரு பார்ட்னருக்குள்ள சின்ன ஒரு சண்டை இருந்தால் மனஸ்தாபம் இருந்தால் நீங்கிரும். இருந்தாலும் 2 பேர் சேர்ந்து புது கஸ்டமர்களை வர வச்சு எப்படியெல்லாம் வியாபாரத்தை டெவலப் பண்ணலான்னு எண்ணம் மேலோங்கி ஜெயிப்பிங் ரைட்டுங்களா. அமோகமான அமைப்பு தானுங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளாமல் சிறப்பாக இருக்குதுங்க ரைட்டுங்களா. பயிர்களை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது, தெளிவாக இருக்குது. உங்கள் ராசி பிரகாரம் நல்லா இருக்குது. சந்தையில் உங்கள் விளைச்சலுக்கு தனி கிராக்கியே இருக்குது ரைட்டுங்களா. நீங்கள் ஒரு செம்மறியாடோ வெள்ளாடோ கொண்டு போகிறீங்க ரைட்டுங்களா. மற்ற ஆட்டோட உங்கள் ஆட்டுக்கு தனியாக ஒரு மவுசே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கோழி கொண்டு போனால் கூட அந்த விவசாயத்தை சார்ந்து கால்நடைகள் வியாபாரம் எல்லாம் நல்லா இருக்குது உங்களுக்கு ரைட்டுங்களா. நட்சத்திர பலன் சித்திரை 3 நாள் உங்களுக்கு இந்த வாரம் தைரியம் அதிகரிக்குது. பூமி சம்பந்தமாக செயல்படக்கூடியவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் அது மாதிரி பண்ணுறவங்களுக்கு லாபம் அதிகரிக்குது. இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு ஏதாவது இந்த கோர்ட்டு கேஸ் அப்படின்னு வழக்குகள் இருந்தால் அந்த வழக்கும் சாதகமாக வரும். ஒரே ஒரு எச்சரிக்கைன்னா, நெருப்பு விஷயத்தில் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா, ஈவன் சமையல் பண்ணால் கூட ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதில் நெருப்பு விஷயத்தில். பலம் அப்படிங்கிறது உங்களுடைய செயல் வேகம், பலவீனம் அப்படிங்கிறது முரட்டுத்தனம்.
ஏன்னா ஏன் செய்கிறது செய்யணும் டப்புன்னு பண்ணுறது சித்திரையை பொறுத்த வரைக்கும். சுவாதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ராகுவின் யோகம் இந்த வாரத்தில் திடீர் ஒரு பொருளாதார முன்னேற்றம் நல்லா கொடுக்குற மாதிரி தன்மையில் தான் இருக்காங்க. வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் உங்களுக்கு லாபம் அதிகரிக்குதுங்க. ஆசைப்பட்ட பொருள் மனசில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான முயற்சி பண்ணுவீங்க. பொருளும் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது. உங்கள் புகழ், மரியாதை, மதிப்பு, அந்தஸ்து எல்லாமே அதிகரிக்குது. என்னென்னா வீண் பேச்சு அதிகமாக பேசுகிறீங்க, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே சமயத்தில் உங்கள் பலம் அப்படிங்கிறது ராஜதந்திரம், பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாத குணம். யாருக்கு? சுவாதிக்கு. விசாகம் 1, 2, 3 பார்த்த பொறுத்த வரைக்கும் முருகா குருவின் அருளால், குருவின் அமைப்பால் சுபகாரியங்கள் கைகூடும். நினைச்சது நடக்குமானால் நடக்கும். புத்திர பாக்கியம் கூட சில பேர்த்துக்கு அமோகமான அமைப்பில் இருக்குது. முருகனே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லலாம். கல்வியில் தேர்ச்சி வரக்கூடிய அமைப்பு அமோகமாக இருக்குது. புத்தி கூர்மை ஜம்முன்னு வெளிப்படுது. யாருக்கு? விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு அதிகரிக்குது. இங்கே கௌரவம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. எச்சரிக்கை என்னென்னா உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப அவசியம். உடம்பை நீங்களே கெடுத்துக்காதீங்க, பார்த்துக்கோங்க. பலம் அப்படிங்கிறது நிதானம், பலவீனம் அப்படிங்கிறது விசாகத்தை பொறுத்த வரைக்கும் சோம்பல் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? இந்த வாரத்தினுடைய மொத்த பலம் அப்படின்னு பார்த்தா சுக்கிர பலம். சுக்கிரனுடைய பலத்தால் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வசதி வாய்ப்புகள், நிம்மதி, காசு, பணம் எல்லாமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். ஒரு மைனஸ் பலவீனம் என்னென்னு பார்த்தா தேவையற்ற தூமனு செலவு பண்ணுறது, கடன் வாங்கி செலவு பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் தேவையற்ற செலவுகள். அது கொஞ்சம் பயம் கொஞ்சம் கலந்துருக்கு. ரைட்டுங்களா? அது கொஞ்சம் தப்பாக. சரி, இந்த வாரத்தில் சின்ன பரிகாரம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்து ஃப்ரைடே ஒரு காலையில் 7:30 மணிக்கு நீங்கள் இதை பண்ணலாங்க. எப்படின்னா மொச்சப்பயிறு வீட்டில் இருக்கல, மொச்சப்பயிறு, ஏலக்காய், சர்க்கரை 3 வேணுங்க. மொச்சப்பயிரை வேக வச்சுக்குங்க. ரைட்டில்? வீட்டில் வேக வச்சு அதில் ஏலக்காய், சர்க்கரை கலந்து மகாலட்சுமி தாயாருக்கு, உங்கள் வீட்டில் இருக்கிற குலதெய்வத்துக்கோ மகாலட்சுமி தாயாருக்கோ இஷ்ட தெய்வத்துக்கோ நிவேதனம் செய்யணும். ரைட்டுங்களா? நிவேதனம் செஞ்சு அதுக்கப்புறம் அதை பிரசாதமாக வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுங்க. வெளியில் இருந்தால் கூட கொண்டு போடுங்க. புரிஞ்சுங்களா? மொச்சையை வேக வச்சு அதில் ஏலக்காய், சர்க்கரையை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். தடைப்பட்ட பண வரவு, கடன் பிரச்சனைகள் இருந்தால் அந்த உளுந்து மீண்டு எப்படி வருங்க ஒரு ஐடியா, ஒரு வழி தடையின்றி வருமுங்க. சின்ன பரிகாரம். குளிச்சுட்டு பண்ணுங்கள், அட்டகாசமாக ஜெயிக்கலாம். நல்லது. போயிட்டு வரட்டுங்களா? டெய்லி ராசி பலனை மறக்காமல் பாருங்கள். வஜ்ரம் அஸ்ட்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணி. வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய் பகவானுங்க. இன்றைக்கி பார்க்குறது வாராந்திர ராசி பலன். வழக்கம் போல் தினசரி ராசி பலன், டெய்லி ராசி பலன் பார்ப்பீங்க. அவங்களுக்காக அந்த வாராந்திர ராசி பலன் ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படிங்கிறது. உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்துங்க 4ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் புதனுடன் இணைஞ்சு இந்த வாரம் ஃபுல்லாக சஞ்சாரம் பண்ணுறாருங்க. குரு வந்து 7ஆம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு உங்கள் ராசியை டைரெக்டாக பார்க்குறாரு. அதனால் அது ஒரு சிறந்த பலம், நல்ல ஒரு சிறந்த அமைப்பு தானுங்குது. சனி வந்து 4ல். அப்போ என்ன 4ன்னா அர்த்தமாஷ்டம சனி. அப்படி இருந்தால் கூட குருவின் பார்வை அதனை சரி செஞ்சிடும், ஈடுகட்டிடும். இதுதான் பொதுவான ஜோதிட அமைப்பு. புரிஞ்சுதுங்களா? சனியை கண்டு பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களுக்கு தடைகள் இது இருந்தாலும் தடைகள் யாவும் நீங்கிவிடும், தைரியம் துணை நிற்கும் அப்படிங்கிற தைரியத்தை விருச்சிக ராசினியர்கள் புரிஞ்சுக்கணும் இந்த வாரத்தில். புரிஞ்சுதுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் கேந்திர பலம் பெற்று குருவின் பார்வை பலமும் உங்களுக்கு கிடைப்பதால் என்னாகும், இறந்த செல்வாக்கை, இறந்த பொருளாதார நிலைமையை மீட்டெடுத்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி பயணம் செய்வீர்கள் அப்படிங்கிறது ஒரு உண்மை அமைப்பு. நிலம், வீடு சம்பந்தமான சொத்து தகராறு பிரச்சனைகள் இருந்தால் நீங்கி உங்களுக்கு சாதகமான அமைப்பு, ஓரளவுக்கு சொல்யூஷன் நல்லாவே கிடைக்கும். கவலைப்படாமல் இருக்கலாம். தைரியமான முடிவுகளால் வெற்றி காண்பீங்க. ஆனால் அம்மாவோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அது ஒரு உஷாரான ஒரு பாயிண்ட்டை சொல்லுவோம். மனசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடுமையாக என்னங்க தப்பாக இல்லை, உறுதியாக இருக்குன்னு கூட சொல்லலாம். உறுதியாக இருக்கும். எதற்கும் அஞ்சாத சிங்கம், எதற்கும் அஞ்சாத குணம் உங்களுக்கு இந்த வாரம் மேலோங்கும். உடுப்பு பிடிப்பாங்களே, அந்த உடுப்பு பிடி மனசு அப்படி இருக்குது உங்களுக்கு. ரைட்டுங்களா? ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா உஷ்ணக்கோளாறு கொஞ்சம் வரக்கூடிய இருக்குது. சின்ன கொஞ்சம் லேசான காயங்கள் அங்கங்கே படுறப்போ வரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் கொஞ்சம் அதுக்கு தன்மை கொஞ்சம் பிரச்சனை இருக்குல்ல, கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிங்களேன். வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, வேலையில் இருந்த நெருக்கடிகள், தொந்தரவுகள், சிரமங்கள், இம்சைன்னு சொல்லுவங்கள அட்டேங்கப்ப தலைவலியா அப்படின்னு சொல்லக்கூடியெல்லாம் நீங்கி உங்கள் பத்தவங்க நிர்வாக திறமையால் மேலதிகாரிகளை கவர் பண்ணி உங்கள் ஐடியா ஜெயிக்கும் இந்த வாரத்தில். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் சூப்பருங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட், இந்த கட்டிடம் கட்டுறது, அப்புறம் இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணுறீங்களா அவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம், பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த வாரத்தில் உண்டு. ரைட்டுங்களா? அதே சமயம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் நிறையா தான் இருக்குது. வியாபாரத்தை எந்த தொழில் எடுத்தால் எந்த வியாபாரத்தில் போட்டி இல்லை. அந்த போட்டி இருந்தால் கூட அந்த போட்டியெல்லாம் முறியடிச்சு உங்களுக்கு தகுந்த லாபத்தை சம்பாரித்து பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக அடைவீங்க. பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய
கல்லாம் நிறைய அளவுக்கு ஓரளவுக்கு இருக்குதுங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகேங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மேட்டாங்காடு வச்சுருக்கீங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறதுக்கு நல்ல அமோகமான அமைப்பு இருக்குது. ஆடு மாடு நல்ல விலைக்கு போகும், நல்ல ஒரு நாசத்து இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு போர்வெல் போட்டு நீங்கள் எதாவது பண்ணிட்டு நினைக்கிறீங்கன்னா போர்வெல் போடுங்க. இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த முயற்சி தண்ணி நல்லா கிடைக்கும். அமோகமான அமைப்பில் உங்களுக்கு இருக்கா. மண்டியில் உங்கள் விளைச்சலுக்குன்னு நல்ல மவுசு இருக்குதுங்க. கமிஷன் மண்டியில் போய் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக அதில் ஒரு அமைப்பில் இருக்குது. விவசாயத்துக்கு ஓரளவுக்கு லாபம் தரக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு பொருள் விற்கும். நட்சத்திர பலன் பார்க்குறோம். விசாகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி குருவின் முழு அருள் இந்த வாரத்தில் முழுசாக உங்களுக்கு இருக்குதுங்க. முன்ன பின்ன அப்போ அன்பேலன்ஸாக இருந்தால் கூட வாரத்தின் தொடக்கத்துலேருந்து இறுதி வரைக்கும் அந்த குரு உங்களை கைவிடாமல் வச்சுருக்கார். ரைட்டுங்களா? திருமண பேச்சுவார்த்தைகள் சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கும் கைகூடும். பணவரவு திருப்தியாக இருக்குதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. ஆரோக்கியம் அதிகரிக்குதுங்க. இதுக்கு மேலே இன்னும் ஒரு மனுஷனுக்கு ஒரு வாரத்தில் ப்ளஸ் பாயிண்ட் வேணும். இருந்தால் கூட உங்களுடைய சோம்பல் தன்மைங்கிறத அவங்க எச்சரிக்கை. சோம்பல்னால தான் பல காரியங்கள் கெட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 8 மணிக்கு வர சொன்னால் 9 மணிக்கு போனால் என்ன பண்ணுறது? பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. பலம் அப்படிங்கிறது அறிவுத்திறமை, பலவீனம் அப்படிங்கிறது அந்த சோம்பலும் தயக்கமும். ரைட்டுங்களா? அனுசம் நட்சத்திரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனியின் ஆதிக்கம் இருந்தால் கூட அந்த உழைப்புக்கு ஒரு மரியாதை வழக்கம் போலவே கிடைக்கும். பார்த்து கொண்டு பழைய நண்பிகள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கேட்டீங்கன்னா உதவி கண்டிப்பாக செய்வாங்க. கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆன்மீக நாட்டம், கோயிலுக்கு போகணும், குலதெய்வ வேண்டுதல் வச்சா அதை நிறைவேற்றுங்கிற எண்ணம் வலுப்பெறும் உங்களுக்கு. ரைட்டுங்களா? சரிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எச்சரிக்கை என்ன, வீண் விவாதம், தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்கிறது நல்லது. அனுசத்தை பொறுத்த வரைக்கும் பலம் அப்படிங்கிறது பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாத குணம். ரைட்டுங்களா? கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்களுக்கு புத்தி கூர்மை, அறிவுக்காரகன் அமோகமாக வேலை செய்கிறார். அதனால் புத்தி கூர்மை தான் உங்களுடைய லாபகரமான அமைப்பில் கொண்டு போகிறார். உறவினர்கள் சொந்தக்காரங்கிட்ட ஒற்றுமை நல்லாவே நீடிக்கும். பிரச்சனையில் இருந்தால் சொல்யூஷன் கிடைக்கும். கொஞ்சம் பகைமை மறந்துட்டு கொஞ்சம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்க. புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதை பற்றி ஒரு இஎம்ஐ எப்படி போடலாம், என்ன பண்ணலாம், எங்கே வாங்கலாம் அப்படின்னு அமைப்பு கொஞ்சம் இருக்குதுங்க. வியாபார விரிவாக்கம், தொழில் முன்னேற்றம் எல்லாமே நல்லாயிருக்கு. எதிரிகள் உங்களை கண்டு பயப்படுவாங்க. எதிரிகள் பெருசாக தொந்தரவில் விலகி ஓடிடுவான்னு வச்சுக்கல. என்ன கொஞ்சம் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறப்போ கேட்டை நட்சத்திரக்காரங்க 1க்கு 2 டைம் படித்து பார்த்து சைன் பண்ணுங்கள். கொஞ்சம் கவனமாக சைன் பண்ணுங்கன்னு சொல்லலாம். பலம் அப்படிங்கிறது உங்கள் தெளிவு, பலவீனம் அப்படிங்கிறது அவசரம். அதனால தான் டாக்குமெண்ட்டில் பொறுமையாக சைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டுங்களா? இந்த வாரத்தின் மொத்த பலம் அப்படின்னு பார்த்தா குருவின் பார்வை, குரு அருளின் பார்வையால் உண்டாகக்கூடிய மங்களகரமான காரியங்கள் சுபயோக சுபதினத்தில் சுபவாரத்தில் நல்லதாக நடக்கும். கவலைப்பட வேண்டாம். சுபவாரத்தில். ரைட்டுங்களா? ஒரு சின்ன பலவீனம் என்னென்னு பார்த்தா அர்த்தமாஷ்டமாக சனி இருக்கார். அதனால் சின்ன அலைச்சல்களை கொடுப்பார். ரைட்டா? அது கொஞ்சம் வந்து தான் போகும். ரைட்டுங்களா? வாராந்திர சின்ன பரிகாரம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு காலையில் 6:15 கூட அந்த பரிகாரத்தை பண்ணலாம். என்னென்னா துவரம் பருப்பு, வெல்லம், செம்பருத்தி பூ இருந்தால் செம்பருத்தி பூவோ செம்பருத்தி அந்த இதோ என்ன காரணம்னா துவரம் பருப்பை வெல்லம் சேர்த்து வேக வைத்து முருகனுக்கு நிவேதனம் செய்து அப்படியே நீங்களும் வீட்டில் சாப்பிடுங்க, தானம் கொடுங்க. செம்பருத்தி பூ எதுக்குன்னு கேட்குறீங்களா? டீ போட்டு குடிங்க, வேற என்ன, நல்ல விஷயம் தானே. அப்படி நீங்கள் இது பண்ணிங்கன்னா வீண் பயங்கள் நீங்கி காரிய தடைகள் விலகும். யாமிருக்க பயமேன், முருகனே வந்து உங்களுக்கு வழி நடத்துவான் அப்படிங்கிறது இந்த பரிகாரத்து மூலிமா சின்ன ஒரு செஞ்சு தான் பாருங்களேன். சின்ன பரிகாரம் தான். செம்பருத்தி போய் கிடைக்கிற பரவாயில்ல. நான் டீக்காக சொன்னானுங்க. அது வந்து முதல்ல வந்தது, அதுக்காக சொன்னோம். பட் இருந்தாலும் அந்த துவரம் பருப்பும் வெல்லத்துக்கு அமோகமான அமைப்பு இருக்குது. இல்லைங்களா? நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே வணக்கங்க. இன்றைக்கி வார ராசி பலன் பார்க்க போகிறோம். முதல் பலன் உங்களுக்கு இப்படி தான் பார்க்குறோம். நல்லது நடக்கணுங்க எல்லாத்துக்கும், அதுதான் நம்ம மெயினே. சரிங்க. ராசியின் அதிபதி குரு பகவானுங்க. அப்போ அவங்க கோச்சார நிலையை எடுத்து பார்க்குறப்போ ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு 5ஆம் வீட்டில் வக்ரம் நீங்கிறார். அந்த நீங்கி அமர்ந்து உங்களுக்கு ராசியை டைரெக்டாக பார்க்குறார். அப்போ என்ன ஆகும்? நல்ல அமைப்பு தான். சனி வந்து 3ஆம் வீட்டில் பலமாக இருக்கார். ராகு 4ல், கேது 10ல் இருக்காங்க. இதெல்லாம் டோட்டலாக ஒரு அனலைஸ் பண்ணி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை பட்டாச்சுங்க. குருவின் பார்வைக்கே போயிட்டீங்க நீங்கள். அதனால் கஷ்டமெல்லாம் ஓடி போக போகுது. சந்தோஷம் சொல்லுவதற்கே அமோகமாக இருப்பீங்க. ரைட்டுங்களா? சரிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து சந்திரனுடன் தொடர்பு கொண்டு ரைட்டுங்களா என்ன பண்ணுறார்? நல்ல பலனை உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போகிறார். ரைட்டுங்களா? அதனால் உங்களுக்கு நீங்கள் இதுவரைக்கும் இருந்த வருத்தங்கள் நீங்கி சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகம் எதுக்குமே பஞ்சம் இருக்காது உங்களை பொறுத்த வரைக்கும். இன்னும் சொல்லட்டுமா? குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான அமோகமாக அமைப்பு இருக்குதுங்க. அல்லது பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது குடும்பத்தில். ரைட்டுங்களா?
தொட்ட காரியம் நடக்கும். ஆனால் நிலம் சம்பந்தமான விவகாரத்தில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கும். கொஞ்சம் அப்படி பேச்சுவார்த்தை இழுக்கிற மாதிரி இருக்குது. நினச்சது உங்கள் மனசை பொறுத்த வரைக்கும் தெளிந்த நீரோடை பார்த்துருக்கீங்களா? எந்த சலசலப்பும் இருக்காது. அப்படி தெளிந்த நீரோடை போல் மனசு வச்சுருப்பீங்க. ஆன்மீகத்தில் கூட அதீத ஈடுபாடு அதிகரிக்கும். இந்த வாரத்துக்குள்ளே கால்வலி, கொஞ்சம் இடுப்பு வலி, அது மாதிரி கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்குது. சதப்பிடிப்பு அப்படி இருக்குது. வாயு, கேஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் உடம்பையும் பார்த்துக்கோங்க. என்னங்க மீறி போனால் என்ன பண்ணுவா? அந்த கேஸ் ஸ்டவ்லாம் உருளைக்கிழங்கு சாப்பிட வேண்டாம், சீரக தண்ணி குடிங்க அப்படிம்பாங்க. அவ்வளோதானே, அது மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, மேலதிகாரிகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. அந்தளவுக்கு ஐடியாலஜி உங்களுக்கு கொடுத்தா வேலை செய்யும். ரைட்டுங்களா? வேலையில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்குண்டான சந்தர்ப்பம் இருக்குது. உங்களை பற்றி மேனேஜ்மெண்ட் ஒரு பிரான்ச்சுக்கு ஹெட்டாக போடலாமான்னு யோசனை பண்ணுவாங்க. அந்தளவுக்கு வேலையில் ஒரு சுறுசுறுப்பு, தயக்கமில்லாத வேலை செய்வீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலை செய்வீங்க. ஓகே, அருமையாக இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் கல்வி நிறுவனங்கள், ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுறவங்க, இந்த ட்ரஸ்ட் நடத்துகிறீங்களா, அவங்களுக்கு எல்லாமே நல்ல அமோக லாபம். முதல்லையே கொலிச்சு கிடக்குது என்ன ஏங்குறீங்களா, அவங்களுக்கு இந்த அமைப்பு நல்லாயிருக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இது நல்ல நேரம் தான். சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், அதில் கூட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கு. பழைய முதலீடுகள் கூட உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுக்கு இருக்கிற எக்ஸிஸ்டிங் வியாபாரத்தை டெவலப் பண்ணால் கூட ஒரு அருமையான காலகட்டம் இந்த வாரத்தில் இருக்குது. ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தானிய வகை வெள்ளாமைன்னு சொல்லுவோம்ல, இந்த கிரெயின் கோப்ஸ், அந்த பொறுத்த வரைக்கும் சிறப்பாக தான் இருக்குதுங்க. நிலத்தில் பாத்தி கட்டுற வேலை கரெக்டாக பண்ணி நீங்கள் வாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. விவசாயம் நல்லா தான் இருக்குது, தப்பு கிடையாது. சந்தையில் உங்கள் விளைச்சலுக்கும் ஒரு தனி மரியாதை இருக்குது, டிமாண்ட் இருக்குது. ரைட்டுங்களா? கொஞ்சம் விவசாயம் செழிப்பாக தான் இருக்குது, ஒன்றும் மோசம் சொல்கிறவங்க இல்லைங்க. புரியுதுங்களா? நட்சத்திர பலன்கள், வார பலன்கள் அப்படின்னு பார்க்குற மூலம் அவங்களுக்கு ஆன்மீக பயணம், குலதெய்வத்தின் வழிபாடு, உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் எல்லாமே நல்லாயிருக்கு. உங்கள் மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு எல்லாம் அமோகமாக இருக்குதுங்க. நீண்ட நாள் ஆசை ஒன்று மனசில் வச்சுருந்தீங்களா, நிறைவேறக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. பழைய கடன்கள் தீரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்குண்டான வாய்ப்பு தெரியுது. வண்டி வாங்குற போகிறப்ப மட்டும் ஜாக்கிரதையாக போங்கிற ஒரு எச்சரிக்கையான பலனாக சொல்லலாம். ஒரே ஒரு மைனஸ் தான். ரைட்டுங்களா? உங்கள் பலம் அப்படிங்கிறது வைராக்கியம், பலவீனம் அப்படிங்கிறது கோபம். மூலத்தை பொறுத்த வரைக்கும், புராணத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இந்த வாரம் பெருகக்கூடிய தன்மை, பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது. ஆபரண சேர்க்கை கொஞ்சம் உங்களை தங்க வாங்காட்டி பரவாயில்லைங்க, 50 நாள் வாங்கலாம்ல, அந்த அளவுக்கு ஆபரண சேர்க்கை நல்லா இருக்குதுங்க. எந்த துறை எடுத்தாலும், அது பர்டிகுலர் கலைத்துறை இருக்கீங்களா, அவங்களுக்கெல்லாம் வெற்றி அமோகமாக இருக்குது. வண்டி வாகன யோகம் நல்லா இருக்குது. போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள், நண்பிகள் எல்லாம் கூட்டு சேர்ந்தனால ஜாலியாக இருப்பீங்க. மனசுக்கு பிடிச்ச ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நேரங்கள் அமைய போகுது. உங்களுக்கு ஆடம்பர செலவு கொஞ்சம் எச்சரிக்கையான குணமாக சொல்கிறேன். கொஞ்சம் பார்த்து லெவலாக செலவு பண்ணுங்க. பலம் அப்படிங்கிறது உங்கள் வசீகரம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேசினஸ். போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 1ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரசு வழியில் ஏதாவது பெண்டிங்கான ஒர்க் இருந்தால், அந்த கான்ட்ராக்டர் சிவில் ஒர்க்கில் இருந்தால் அது கொஞ்சம் ஒரு இந்த வாரம் முடிச்சு கொடுத்துருவாங்க. ஒரு நல்லா இருக்குது. தந்தை வழி குடும்பத்தில் ஆதரவு உண்டு. உங்களுக்கு மதிப்பு, மரியாதை நல்லா இருக்குது. பொருளாதார முன்னேற்றம், படிப்படியான முன்னேற்றம் கண்டிப்பாக உத்திராடத்துக்கு உண்டுங்க. புதிய முயற்சிகள் எது எடுத்தாலும் அதுக்கு வெற்றிக்குண்டான வழி கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகுங்க. ஒரு சுபகாரியங்கள் நடப்பதற்குண்டான வழிமுறையும் கிடைக்கும். உங்களுக்கு முன்கோபங்கிறது உங்களுக்கு ஒரு மைனஸுங்க, அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தலைமை பண்பு, பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாத குணம். ரைட்டுங்களா? மொத்தமாக உங்கள் ராசியினுடைய பலம் என்னென்னு பார்த்தா குருவின் பார்வை. குருவின் பார்வை பட்டால் என்னங்க, அதுதான் உங்களுடைய பெரிய பலமே. ஜமாய்க்கலாம், சூப்பருங்க. அதே சமயத்தில் பலவீனம் அப்படிங்கிறது 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு இருக்குங்காட்டி அப்பப்போ ஒரு சிறு குழப்பத்தை கொண்டு ஓடிட்டு போயிடுவார். போகிற போக்கில் அந்த என்ன சொல்லுவாங்க, தெளிந்த கொட்டையில் கல் எடுத்து போட்டால் கலங்கும்ல, அந்த மாதிரி சின்ன குழப்பம் வந்து அப்புறம் தெளிவாகும். அந்த குழப்பம் வந்துட்டு போகும். ராகுவோடைய ஒரு புத்தி அது. ரைட்டுங்களா? சரி, சின்ன பரிகாரம் என்ன பண்ணலான்னா, நீங்கள் அந்த டியூஸ்டே அல்லது தேர்ஸ்டே உங்களுக்கு காலையில் 7:15 மணிக்கு கொண்டக்கடலை, கற்கண்டு 2 எடுத்துக்கணும். ரைட்டுங்களா? கொண்டக்கடலையை உங்களுக்கு முடிஞ்சால் மாலை சாத்தி நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வேண்டிக்கோங்க. ரைட்டுங்களா? கல்கண்டை அந்த அன்னைக்கு நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க. பணத்தட்டுப்பாடு நீங்கும், மன அமைதி கிடைக்கும், போகிற காரியத்தில் வெற்றி உண்டாகும். சின்ன பரிகாரம். ரைட்டா? வியாழக்கிழமை இது குரு பகவானுக்கு உண்டான ஒரு தினம். அந்த அன்னைக்கு கூட சூப்பராக பண்ணுங்கள்ல, செவ்வாய்க்கிழமை பண்ணலாம், தப்பில்லை. நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் மகர ராசி நேயர்களே. உங்கள் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க இருந்தால் கூட, அதான் தெரிஞ்சதாக போச்சு. இந்த வாராந்திர கோச்சார நிலையை பார்த்தா ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி வந்துங்க 2ஆம் வீட்டில், அதாவது 7.5 சனி, அதாவது பாதச்சனின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப குரு வந்து 4 இருக்கார். செவ்வாய் வந்து லக்னத்தில் உச்சம் பெற்று வலுவாக இருக்கிறார். இதுதான் இந்த கோச்சார அமைப்பில் அப்படி இருக்குதுங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு செவ்வாய் வந்து பலமான அமைப்பில் இருக்கார். அப்போ செவ்வாய் பலம் தர்றாருங்க. செல்வாக்கு இப்போ கண்டிப்பாக கொடுப்பார். செவ்வாய் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருக்கார்.
புரிஞ்சுதுங்களா? சரி, அப்போ பார்த்தா உங்களுக்கு ராசியிலே செவ்வாய் வந்து உச்சம் பெற்று ஜம்முன்னு பலமாக உட்கார்ந்துருக்கார். அதனால் எடுத்த காரியத்தில் வெற்றி மற்றும் நிர்வாகத் திறமை அதிகரிக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு ஜோதிட ஃபார்முலான்னு வச்சுக்கோங்களேன். சரி, தடைபட்டு கிடந்த கட்டுமான பணிகள் ஆகட்டும், பூமி சார்ந்த சம்மந்தமான வேலைகள் பெண்டிங் இருந்தால் அது மீண்டும் உயிர்ப்பித்து எழும், அதாவது நடக்கும், மறுபடியும் தடைப்பட்ட காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? பொதுவாக உங்களுக்கு தைரியம் அதிகரிக்குதுங்க. ஆனால் குடும்பத்தில் பேசும்போது மட்டும் நீங்கள் சொல்கிறதே கேட்டாலும் பிடிவாத குணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் லெவலாக பேசுங்க வீட்டில். வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசுகிறது, வார்த்தைக்கு வார்த்தை சண்டை போடுறதெல்லாம் வேண்டாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? உங்கள் மனசு ரொம்ப உறுதியாக இருக்குதுங்க, ஸ்திரத்தன்மையாக இருக்குது, எதையும் சமாளிக்கலாம், வரட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தெம்பு பிறக்குது இந்த வார்த்தை. ஏன்னா உங்களுக்கு லேசாக இந்த பல்லு வலி, கண் எரிச்சல், இந்த மாதிரி சின்ன சின்ன உஷ்ணம், இந்த மாதிரி சின்ன ஹீட்டு தானே வேற என்ன வர மாதிரி இருக்குது. அதுக்கு மாதிரி ஜூஸு இளநீ தண்ணி வேலை என்னத்தையும் அது குடிச்சு லெவல் பண்ணிக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா வேலையில் அதிகார தோரணை உங்களுக்கு அதிகரிக்கும். சொல்ல செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி இருக்குங்க. புது பொறுப்புகள் தேடி வரும். யூஆர் லீடிங் ஆஃப் தட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் இரும்பு, இந்த செங்கல் சோலையெல்லாம் நடத்துகிறீங்களா அவங்களுக்கெல்லாம், மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல அமோகமான ஒரு தொழில் ஸ்தானம் அட்டகாசமாக இருக்குது. சப்போர்ட் நல்லாவே இருக்குது உங்களுக்கு. ரைட்டுங்களா? வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கமிஷன் ஏஜென்சி பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இந்த பொருள் அங்கே வாங்கி கை மாற்றி விடுறவங்க எல்லாத்துக்குமே லாபம் பார்க்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. ஸோ வியாபாரம் செழிக்குதுன்னு சொல்லலாம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு சரியான ஒரு நேரம், விவசாயம் செழிக்கும், வரப்புக்கு வேலி அடைக்கிறது. அதுபோல் நீங்கள் வாட்டுக்கு விவசாய வேலையை பண்ணிகிட்டே இருக்கலாம். மாட்டுச்சந்தை வியாபாரம் பண்ணுவீங்க தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதுவும் இந்த மாட்டை இங்கே வாங்கி அங்கே கொடுக்கறது, அல்லது நல்ல ஒரு அந்த மாடு எருமையில் வாங்கி கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல அமோகமான லாபம் கிடைக்கும். விவசாயம் அந்த வழியில் செழிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நட்சத்திர பலன் பார்க்குறோம். உத்திராடம் 2, 3, 4 பாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுக்கு தைரியம் அதிகரிக்குதுங்க. எதை எடுத்தாலும் தைரியமாக முடிவெடுப்பீங்க, விட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. உடல் நலம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட இப்போ படிப்படியாக சீராகும். கடன்கள் குறையும், கவலைப்பட வேண்டியதில்லை. புது முயற்சிகள் எதை எடுத்தாலும் வெற்றி தரும். தைரியமாக பண்ணலாம், வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் தான் இருக்குதுங்க. எச்சரிக்கை என்னென்னா கொஞ்சம் கண்ணெரிச்சல் இந்த மாதிரி வர மாதிரி இருக்குது. பலம் அப்படிங்கிறது நிர்வாக திறமை, பலவீனம் அப்படிங்கிறது அவசரம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக போங்க உத்திராட நட்சத்திரக்காரங்களே. நிதானமே வெற்றிக்கு, நிரந்தர வெற்றிக்கு வழிவகுக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தாய் வழி சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்பு கொஞ்சம் இருக்குதுங்க. ஏதாவது கொஞ்சம் உடன்பாடு, கொஞ்சம் சொத்து பிரச்சனை இருந்தால் ஓரளவுக்கு சொல்யூஷன் வர மாதிரி தெரியுது. வெளிநாட்டு பயணம் அமையக்கூடிய அமைப்பும் திருவோணத்துக்கு நல்லா இருக்குதுங்க. மன அமைதி, ஒரு தெய்வ தரிசனம், ரைட்டா, கொஞ்சம் குலதெய்வ அருள், தடைப்பட்ட காரியம் முடியக்கூடிய தன்மை எல்லாமே இன்றைக்கி இந்த வாரத்தில் திருவோணத்துக்கு அமோகமாக தான் இருக்குதுங்க. வீண் செலவும் வர மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் லெவலாக செலவு பண்ணிக்கோங்க. பலம் அப்படிங்கிறது கனிவு, பலவீனம் அப்படிங்கிறது நீங்கள் அதீதமான கற்பனை. கற்பனை உலகம் நல்லது தான், அதீத கற்பனை டேஞ்சர். அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் திருவோணத்தை பொறுத்த வரைக்கும். அவிட்டம் 1, 2 பாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகா பூமிக்காரகன் அமோகமாக வேலை செய்கிறார், லாபம் அதிகரிக்கும். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, இடம் வாங்கி விற்கிறது, கைமாற்றி விடுறது எல்லாமே நல்லா இருக்குதுங்க. சகோதரர் ஒற்றுமை குடும்பத்தில் நல்லா இருக்குது. பெண்டிங் ஒர்க் இருந்தால் அதெல்லாம் கண்டிப்பாக இந்த வாரம் வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது எதாக இருந்தாலும் கொஞ்சம் முடிச்சிருவீங்க. ரைட்டா? எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கொஞ்சமான ஒரு வெற்றி கண்ணு முன்னாடியே தெரியும். பழைய பகை எது இருந்தாலும் அது மறைஞ்சு போயிடும். பெருசாக நீங்களும் அதை பெருசு பண்ணாதீங்க. என்ன வச்சுருக்கீங்கன்னா அலட்சியமாக எதுவும் இருக்காதீங்க. கொஞ்சம் பஞ்சுவாட்டியாக எல்லா வேலையும் முடிக்கணுங்கிற தன்மையை மேலோங்கிக்கோங்க. பலம் அப்படிங்கிறது அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பு, பலவீனம் அப்படிங்கிறது உங்களுடைய கோபம். ரைட்டுங்களா? இந்த வாரத்துக்கு மொத்தமான பலம் அப்படின்னு மகரத்துக்கு பார்த்தா செவ்வாய் தரக்கூடிய அதிகாரமும் தைரியமும் அட்டகாசமாக வேலை செய்யுது உங்களுக்கு. ரைட்டுங்களா? மொத்த பலவீனம் அப்படின்னு பார்த்தா பாதசனி வரக்கூடிய தேவையற்ற சிரமங்கள், சங்கடங்கள், சச்சரவுகள், பேச்சுக்கள் எல்லாமே பாதசனியால் வரும். அதை கொஞ்சம் லெவலாக இருந்துக்கும். சனீஸ்வரன் கொஞ்சம் சோதனை கொடுக்குறாரு அவங்களுக்கு மட்டும். ரைட்டுங்களா? சரிங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சின்ன பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் சனிக்கிழமை காலையில் 6:45 கூட இந்த பரிகாரத்தை பண்ணலாம். என்ன பார்த்தா நல்லெண்ணெய், எள்ளு ரெண்டையும் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெயில் தீபமேற்றி, அதை எள் தீபம், நல்லெண்ணெய் தானே எள்ளு, அதை தீபமேற்றி சனீஸ்வரனை மனசார கும்பிடுங்க. அல்லது இல்லாத ஏழைகளுக்கு அங்கே போனீங்கன்னா உளுந்து வடை இருக்குல்ல, வாங்கி தானம் பண்ணுங்க. இது ரெண்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. காரணம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பஞ்சாயத்து, சில சண்டைகள் எல்லாம் நீங்கி ஒரு முடிவுக்கு வரும்னு வச்சுக்கலாம். தானம் பண்ணால் புண்ணியஸ்தானம் வலுப்பெறும். கேட்டுங்களா? எள்ளு நல்லெண்ணெய் ஒன்று தான், நீங்கள் குழப்பிக்காதீங்க, ரெண்டு ஒன்று தான். அதுக்காக சொன்னேன் நான். அதே உளுந்து வடை. நல்லது கொலைக்கட்டும். நற்பவி மகர ராசி நேயர்களுக்கு. அதுக்கு தினசரி ராசி பலன் பார்ப்பீங்க. இது எப்படின்னு பார்த்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ரைட்.
வணக்கம் கும்பராசி நேயர்களே. ராசி அதிபதி சனி பகவானுங்க. இந்த வாராந்திர கோச்சார அமைப்பு எடுத்து பார்க்குறப்போ ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி ஜென்ம ராசியில், அதாவது ஜென்ம சனின்னு சொல்லுவோம், அங்கேயே ஆட்சி பலம் பெற்று ஜம்முன்னு வந்திருக்கார். எதுக்குயா ஜம்முன்னு சொல்கிற, எங்கேயா விளங்குது அப்படிங்கிறீங்க சில பேர். இருந்தால் கூட குரு 3ல் இருக்கார், 12ல் செவ்வாய் மறைஞ்சிருக்கார். சரி, இப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஜம்முன்னு கொந்திருந்தா கூட நீங்களும் ஜம்முன்னு தான் கொந்திருக்கணும். அதாவது பொறுமை காக்கணும். ரைட்டு, அமைதியாக கொந்திருக்கணும்னு அர்த்தம். அப்படி பொறுமை காக்க வேண்டுங்க. புண்ணியம் உங்களை தேடி வரும். கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? உங்கள் சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே பலமாக ஸ்ட்ராங்காக கொண்டார். உழைப்புக்கேற்ற ஊதியத்தை அங்கிருந்தே கொடுப்பார். உங்கள் கௌரவத்துக்கு எந்த பஞ்சம் இல்லை. உங்கள் பேரை கெடுத்துட மாட்டார். ரைட்டுங்களா? பழைய நண்பர்கள் நண்பிகளை மற்றும் உறவினர்கள் மூலியமாக சரியான நேரத்தில் நினச்சிருந்த உதவி, ஒரு மாரல் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்பார். ஓகேங்களா? வழி உண்டு, பயப்பட வேண்டாம். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஆனால் வெளியூர் பயணம், உள்ளூர் பயணத்தில் போடுறப்போ, அது நைட்டில் வண்டி ஓட்டுறப்போ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. ஒரு சத்துமே மொத்தத்தில் மனசு உங்களுக்கு ரொம்ப அமைதியாக தான் இருக்கும். எந்த யாரு மேலேயும் தப்பு சொல்ல மாட்டீங்க. ரைட்டா? என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமை தான் உங்களுக்கு இருக்குதுங்க. தனிமையே அதிகம், தனிமையாக இருந்தால் போதுமாடா நிம்மதி அப்படிங்கிற மாதிரி தனிமையை விரும்பக்கூடிய தன்மை இந்த வார்த்தையில் கொஞ்சம் இருக்குது. மனசு அப்படி ஏக்கம் இருக்குது உங்களுக்கு. ரைட்டுங்களா? உடல் அசதி இல்லைன்னா கால் வலி வரக்கூடிய தன்மை இருக்குது. அப்பப்போ கிடைக்கிற ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கணும். சத்தான உணவாக சாப்பிடுங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, ஐயோ சாமி முடியலைங்க சாமி, எப்படிங்க வேலை பளு, ஒர்க் ப்ரெஷர், ஒர்க்லோடு கொஞ்சம் அதிகமாக தெரியுதுங்க. உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் இந்த வாரத்தில், ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ உறுதியாக நீ நம்பணும். ரைட்டா? உங்கள் வேலையை சுணக்கம் இல்லாமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த பழைய இரும்பு, இந்த லெதர் ஃபேக்ட்ரி, அப்புறம் ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஓரளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டு. மற்ற தொழில் ஓகே தான், பட் இது கொஞ்சம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, நிதானமாக செயல்படுங்க, அவசரப்படாதீங்க. கஸ்டமர்கிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள். அப்போ தான் லாபத்தை சம்பாதிக்க முடியும். எரிஞ்சு பேசிட்டிங்கன்னா போய் வேறு கடைக்கு போகிற அப்படின்னு போயிடுவாங்க. கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தோட்டமாகட்டும், கிணறாகட்டும், போர்வெல் ஆகட்டும், அதில் கொஞ்சம் பராமரிப்பு செலவு வர மாதிரி இருக்குது. ரைட்டா? பாசன வசதிகள், இந்த பைப் போடுறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சின்ன சின்ன செலவு வர மாதிரி இருக்குது. சந்தை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பொருளை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் உஷாராகவே விவசாயம் கொஞ்சம் பார்க்கணும். விவசாயிகளை கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு வச்சுக்கங்களேன். சரி, அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, தைரியம் அதிகரிக்குதுங்க. பூமி மூலியமாக கொடுக்கல் வாங்கல் பண்ணுறீங்க, ரியல் எஸ்டேட் அவங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. கட்டிட வேலைகள் ஆரம்பிச்சிங்கன்னா அது நல்லாவே அமைப்பில் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் கோர்ட்டில் வழக்கு பிரச்சனைகள் எதாவது இருந்தால், அப்போ வம்பு வழக்கு பிரச்சனைகள் அதெல்லாம் கொஞ்சம் சாதகமான அமைப்பில் இருக்குதுங்க. பழைய பகைமை மறந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட் நேச்சரில் கொஞ்சம் சமாதானமாக போகிறதுக்குண்டான முயற்சி எடுப்பீங்க. மொத்தத்தில் நீங்கள் அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவசரம் இந்த வாரம் வேண்டாங்க. பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது முரட்டுத்தனம், அவசரம் ரெண்டுமே இந்த குறைச்சிக்கணும். கொஞ்சம் சூழ்நிலை அறிஞ்சு பொறுமையாக போகிறது அவிட்டத்துக்கு இந்த வாரத்துக்கு கொஞ்சம் நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? சதயம் நட்சத்திரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ராகுவின் அருள். ராகு அவர் எப்படி பார்க்குறா, திடீர் யோகத்தை கூட கொடுப்பார். அது எப்படி? சாமியார் யோகம் தான். ஆன்மீக கோயிலுக்கு போகணும், குலதெய்வத்தை வேண்டணும், பணங்காசில்னா கூட நமக்கு நிம்மதி வேணும் அப்படிங்கிற எண்ணத்தை சதயத்துக்கு கொடுக்குறார். தடைப்பட்ட காரியம் ஒரு முயற்சி செய்யக்கூடிய தன்மையில் இருக்குது. அதுக்கு ஒரு வழி கிடைக்கும். உங்களுக்கு தடைப்பட்ட காரியத்துக்கு எப்படியெல்லாம் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு வழி கிடைக்கும்னு வச்சுக்கலாம். வெளிநாட்டு தொடர்பு மூலிமா ஒரு வேலை தேடுறவங்களுக்கும் அல்லது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு லாபம் கிடைக்குது. உங்களுக்கு புகழ் மரியாதை அதுக்கெல்லாம் பஞ்சம் இல்லைங்க, நல்லா தான் இருக்குது. ஒரே ஒரு எச்சரிக்கைன்னா கொஞ்சம் வெட்டி அலைச்சலாக இருக்குது, வீண் அலைச்சலாக இருக்குது, அலையிற அந்தளவுக்கு பணங்காசு இல்லையங்கிற ஏக்கம் சதயத்துக்கு வரும். ரைட்டுங்களா? உங்கள் பலம் அப்படிங்கிறது உங்கள் தந்திரமான புத்தி தான் சொல்லலாம். பலவீனம் அப்படிங்கிறது யாரையும் நம்பாமலே சந்தேக புத்தியில் இருக்கிறது. ரைட்டுங்களா? சதயத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி 1, 2, 3 பார்த்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குருவருள் அமோகமாக இருக்குதுங்க. பணக்கஷ்டம், பொருளாதார முன்னேற்றம் அதன் மூலிமா தீரும். பணக்கஷ்டம் தீர்ந்தாவே என்ன பொருளாதார முன்னேற்றம் தான். அப்புறம் என்னங்க? சுபகாரியத்தை பற்றி பேச்சுவார்த்தை குடும்பத்தில் நடக்கும் மகிழ்ச்சியான செய்தி தானே. நீண்ட நாள் ஆசையெல்லாம் மனசில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். புரட்டாதி நட்சத்திரக்காரங்களே, அதனால் ஆரோக்கியம் அப்படி தான் நல்லாவே இருக்குது, தப்பு கிடையாது. உணவு கட்டுப்பாடுங்கிறது கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. கண்ட நேரில் கண்ட சாப்பிடாதீங்க. பலம் அப்படிங்கிறது உங்கள் நிதானமான போக்கு, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேசினஸ். ரைட்டுங்களா? சரி, இந்த வாரத்துடைய மொத்த பலம் அப்படின்னு பார்த்தா சனி பகவான் தரக்கூடிய கொஞ்சம் மன உறுதி, உழைப்பு ஜம்முன்னு செய்யலாங்க. பட் பலவீனம் என்னென்னு பார்த்தா 12 கிரகங்கள் கொஞ்சம் மறைஞ்சு இருக்கிறாங்க. அதனால் வரக்கூடிய வீண் விரைய செலவுகள் கொஞ்சம் அப்பப்போ மனசை தள்ளாட வைக்கும். அளவுக்கு இருக்குங்களா? ரைட்டுங்களா? இந்த வாரத்தில் எளிய பரிகாரம் என்னென்னு பார்த்தா உங்களுக்கு இது எப்போ செய்கிறீங்கன்னா, சனிக்கிழமை உங்களுக்கு நைட்டு 7:30 மணிக்கு நீங்கள் செய்யுங்க. என்ன பண்ணுறீங்கன்னா,
உளுந்து மற்றும் விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. அனுமர் கோயிலுக்கு போவீங்களா? இருந்தால் போயிட்டு அங்கே வெண்ணெய் காப்பு சாத்தியிருப்பான், வடமாலை போட்டிருப்பான். நீங்களும் உங்களுடைய அந்த உளுந்து வடை உங்களால் உளுந்த கொட்டி கொடுங்க, உங்களோட பண்ணிக்குவோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு தான தர்மம் பண்ணோன்னு இருக்குது. அப்படி பண்ணிங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய பயம் நீங்கி காரிய தடைகள் விலகுமுங்க. உண்மை. உளுந்து பண்ணிட்டு விளக்கெண்ணெயில் நீங்கள் தீபம் போட்டு விளக்கேற்றணும், நல்லது பழிக்கும். ரைட்டுங்களா? தைரியமாக இருக்கு. அதே சமயத்தில் நம்ம ராசிபலன் டெய்லி வந்துட்டுருக்கும். வஜ்ரம் அஸ்ட்ரோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நல்லது பழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் மீன ராசி நேயர்களே. உங்களுக்கு ராசியின் அதிபதி குரு பகவானுங்க. இந்த வார கோச்சார அமைப்பு எடுத்து டீப்பாக பார்க்குறப்போ இந்த ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு 2ஆம் வீடு. அப்போ 2ஆம் வீடுங்கிறது தனஸ்தானம். ஆக 2ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை டைரெக்டாக பார்க்குறார். அப்படி பார்க்குறப்ப சனி 12, அதாவது 7.5 சனின்னு சொல்லுவது, விரைய சனின்னு சொல்லுவோம், அங்கே இருந்து அவரும் பார்க்குறாரு. அப்போது ராகு ராசியில் இருக்கார், ராகுவும் ராசியில் இருக்கார். இந்த 3 அமைப்பு வச்சு பார்க்குறப்ப என்ன தனவரவு திருப்தியாக இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் இருக்கார்ல. அதே சமயத்தில் தடைகளை குரு தகர்த்தெறிவார். இந்த ரெண்டுமே ப்ளஸ் பாயிண்டில் தான் இருக்குது உங்களுக்கு. மொத்தத்தில் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு தனஸ்தானத்தில் இருந்து பலமாக இருக்கார். அதனால் பொருளாதார சிக்கல்கள் நீங்கி தீர்ந்து பணப்புழக்காட்டம் அதிகமாக இருக்குது. காசு பணம் கொஞ்சம் புழங்குன்னு வச்சுக்கலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும். இந்த வாரம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காரியம் நல்லா தான் இருக்கலாம். தடைகள் நீங்கும். சொத்து வாங்கக்கூடிய, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு கூட சில பேருக்கு அமோகமாக இருக்குது. ஒரு பலம் நல்லா இருக்குது, பணப்புழக்காட்டம் சூப்பராக இருக்குங்காட்டி. ஆனால் தேவையில்லாத முதலீடை பண்ணி அந்த காசு காணாமல் போக வச்சிடாதீங்க. லெவலாக செலவு பண்ணுங்கள். எங்கே முதலீடு பண்ணுங்கிறத யோசித்து பண்ணுங்கள். ரைட்டுங்களா? சரிங்க. உங்கள் மனசை பொறுத்த வரைக்கும் குதூகலமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட அப்பப்போ விட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற உங்கள் மனசே உங்களை ஆறுதல் சொல்லி குடும்பத்துடன் நேரத்தை செலவு பண்ணுவீங்க. எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாலும் எப்படி சம்பாதிக்கலாம் எண்ணம் உங்களுக்கு வலுப்பெறும். மனசு கொஞ்சம் ஓய்வின்றி சுறுசுறுப்பாக இயங்கிறதுக்குண்டான உந்துல் சக்தியை உங்கள் மனசு தான் உங்களுக்கு கொடுக்குது இந்த வாரத்துக்கு. ரைட்டுங்களா? சில பேருக்கு தூக்கம் இல்லாத ஒரு தன்மை, கால் வலி, கொஞ்சம் பாத வலி அப்படி மாதிரி இருக்குது. படுக்கும்போது பாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சு லைட்டாக சூடு பண்ணி பாதத்தில் நல்லெண்ணெய் வச்சிங்கன்னா கூட நல்லா நிம்மதியாக தூங்கலான்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட்டுங்களா? உங்கள் வேலையை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் எடுப்பீங்க, பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கும். பார்ட் டைம் பார்க்குறவங்களுக்கும் எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்குறவங்களுக்கும் உண்டான உயர்வு உண்டு. நல்ல எக்ஸ்ட்ரா போனஸ் கூட சில பேருக்கு கிடைக்கும். அந்தளவுக்கு வேலையில் சுணக்கமில்லாத தன்மை அமோகமாக இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா, இந்த ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் எலக்ட்ரிக்கல் தொழில் பண்ணுறீங்களா, அவங்களுக்கெல்லாம் நல்ல பொருளாதார முன்னேற்றம், லாபம் கொலிக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் துணிக்கடை, அதாவது ஜவுளிக்கடை தானுங்க. அப்புறம் நகைக்கடை வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் வசூல். நகைக்கடை வச்சுருக்கிறவங்களுக்கு நானும் சொல்ல வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் இந்த வாரம் அமோகமான விளைச்சல், வியாபார பொருளாதார முன்னேற்றம் உண்டு. ஆமாங்க, நகை வைக்கிற விலைக்கு செய்கூலி சேதாரம் அடித்து விளாசுங்க. தொழிலுக்கு உண்டான, வியாபாரத்துக்கு உண்டான நேர்த்தி அப்படித்தான். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா விளைச்சல் அமோகமாக தான் இருக்குதுங்க, நல்லா இருக்குது. தண்ணி வசதிக்கு முன்னுரிமை கொடுங்க. போர்வெல் கொஞ்சம் அப்படியே பார்த்து இருங்க. மொத்தத்தில் சந்தையில் உங்கள் பொருளுக்கு ஒரு நல்ல வியாபாரம் இருக்குது. நல்ல செழிப்பான விவசாயம் தானே, தப்பு ஒன்றும் இல்லை. ரைட்டுங்களா? சரி. அதே சமயத்தில் நட்சத்திர பலன் அப்படின்னு பார்க்குறப்ப புரட்டாதிக்கு குருவரல் கண்டிப்பாக இருக்குதுங்க. பண கஷ்டம் தீரும். சுபகாரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நல்லா நடக்கும். ரைட்டுங்களா? அதுக்குண்டான பேச்சுவார்த்தைனாலும் கண்டிப்பாக நடக்கும். நீண்ட நாள் ஆசை ஒன்று மனசில் இருந்தால் நிறைவேறும். ஆரோக்கியம் மேம்படும். என்ன எச்சரிக்கை அப்படின்னா, வீண் பயம் வேண்டாம், போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு பலம், பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். யாருக்கு? புரட்டாதிக்கு. ரைட்டுங்களா? இந்த உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா சனியின் ஆதிக்கம் இருந்தால் கூட உழைப்புக்கு ஏற்ற பலன் உண்டு. உங்களுக்கு வழக்கம் போல தான் உழைப்பை தயங்க மாட்டீங்க. தயங்காத உழைப்புக்கு ஏற்ற பலனும் உண்டு. பழைய நண்பிகளை சந்தித்து அப்பப்போ மகிழ்ச்சிக்கு உண்டான ஒரு வழியை தேடுவீங்க. கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குது. மொத்தத்தில் குடும்ப சச்சரவு கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக பேசுங்க குடும்பத்தில் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பலம் அப்படிங்கிறது பொறுமைங்க. பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாத குணம் உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? அடுத்தது ரேவதியை பொறுத்த வரைக்கும் புத்தி சாதுர்த்தியம், அறிவு கூர்மை அமோகமாக வேலை செய்யுது. தாய்மாமன் வழியில் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குது. புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம், புதிய வண்டி வாங்கக்கூடிய யோகம் கூட ரேவதிக்கு நல்லா தான் இருக்குது. ரைட்டா? பசங்களை இல்லாமல் நல்லா படிப்பாங்க. ரேவதியை பொறுத்த வரைக்கும் ஒரே எச்சரிக்கை என்னென்னா, அப்பப்போ தோல் அலர்ஜி வர மாதிரி இருக்குது. பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவு, பலவீனம் அப்படிங்கிறது அவசரம். ரைட்டுங்களா? சரி. இந்த வாரத்தினுடைய மொத்த பலம் அப்படின்னு பார்த்தா மீனத்தை பொறுத்த வரைக்கும் குரு எங்கே கொண்டிருக்கார், அவர் அமர்ந்திருக்க இடமும் பார்க்கக்கூடிய இடமும் ஒரு அனுகூலமான அமைப்பில் இருக்குங்காட்டி நல்ல ஒரு அட்டகாசமான முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை மீனத்துக்கு உண்டு இந்த வாரத்தில் கொஞ்ச நாள்.
சரிங்க, இந்த வாரத்தில் மொத்த பலவீனம் என்னென்னு பார்த்தா விரயச்சனின்னு ஒன்று இருக்குது. அந்த விரயச்சனியால் வரக்கூடிய வீண் செலவுகள், மருத்துவ செலவு, வண்டி வாகன பராமரிப்பு செலவு, ஏதோ ஒரு விரய செலவு கொஞ்சம் தரார் விரயச்சனியினால். ரைட்டுங்களா? இந்த வாராந்திர எளிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா நீங்கள் தேர்ஸ்டே, அதாவது வியாழக்கிழமை நீங்கள் காலையில் 6:45 இந்த இதை பண்ணலாங்க. பச்சரிசியும் கல்கண்டும் எடுத்துக்கணும். நெய் இருந்தால் நெய் எடுத்துக்கணும். 3 பொருள் எடுத்துக்கோங்க. கல்கண்டில் பொங்கல் செஞ்சு பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு நீங்களும் அதை சாப்பிடுங்க. கோமாதான். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, வீண் விரயங்கள் குறைந்து உங்கள் சேமிப்பு அதிகமாகும், உங்கள் கண் திருஷ்டி கொஞ்சம் குறையும். கல்கண்டு தான், பச்சரிசியை போட்டு கல்கண்டை போட்டு அப்படியே ஸ்வீட்டு அப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றி செஞ்சீங்கன்னா அருமையாக இருக்கும். நல்லது பொழிக்கட்டும். நற்பவி மீனராசி நேயர்களுக்கு. என்னங்க வஜ்ரமஸ்டர் நேயர்களை, இந்த வார ராசி பலனை இந்த வாரம் தான் முதல்ல கொஞ்சம் அந்த கோச்சர் அமைப்பு வச்சு கணிச்சு போட்டிருக்கேன். எப்படி வரும் அப்படிங்கிறது நீங்கள் தான் அதை சொல்லணும். ரைட்டா? பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை போடலாமா, வார ராசி பலன் தேவையில்லையா, தினசரி ராசி பலனே போதும்னு நினச்சேன். என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்களேன். ஓகேங்களா? போய்ட்டு வரேங்க. டெய்லி ராசி பலனை பாருங்கள். மறக்காமல் வஜ்ரமஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகேங்களா? போய்ட்டு வரேன். தேங்க்யூ.